ஹீரோ போல போலீஸ்காரங்களாம் என்ன அரையறீங்களா அரைஞ்சுக்கங்க அசிங்கப்படுத்துறீங்களா பார்க்கும்போது நான் எதை பத்தி வேணா யோசிக்கலாம், எதை வேணா நான் படமா அவ்வளோ மோசமா இருந்தாலும் அதை பத்தி நிறைய பேர் அவ்வளோ பேச மாட்டாங்க. ஹாலிவுட்ல தான் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. we can create those visuals. அது வரும்போது அது என்ன வேணா இருக்கட்டும், அது என்னவா இருக்குன்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இந்தியன் too I think. I'm joking obviously. first time ஹீரோவோட father-in-law லவ் வந்த ஒரு படம். என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. இந்த வருஷம் 2024ல தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயம் நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு. நிறைய அப்டேட்ஸ், நிறையா கான்ட்ரவர்சிஸ், நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ். பட் அட் த சேம் டைம் நிறையா நல்ல படங்கள் வந்திருக்கு, நிறையா புது டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க நம்புகிறோம். ஸோ ஜஸ்ட் டு செலிப்ரேட் தட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் எபிசோட் ஆஃப் Fully Filmy Kollywood Awards 2024. And for that we have a very very special guest, one of my favorite critics, one of the most genuine, most empathetic, most therapeutic. நிறைய பேர் இந்த தெரப்பி வேர்ட் வரை யூஸ் பண்ணிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ Sudhir Srinivasan from Cinema Express. On my left, Vaishu, our head of content. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், பட் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அரௌண்ட் 13 அவார்ட் கேட்டகரிஸ் ஃப்ரம் ஃபில்ம்ஸ் டு ஃபில்ம் மேக்கர்ஸ் டு சர்டன் ஃபன் கேட்டகரிஸ் ஆல்சோ. ராணக்கோட ட்விட்டர் மூலமா அரௌண்ட் 500+ பீப்புள் வோட் பண்ணிருக்காங்க. அட் த ஸ்டார்ட் ஆஃப் எவ்ரி கேட்டகரி நம்ம நாமினிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அண்ட் வி கெட் சுதீரோட பிக். அட் த எண்ட் ஆஃப் ஈச் கேட்டகரி ஆடியன்ஸ் சூஸ் பண்ண அந்த வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஹியர்ஸ் த ட்விஸ்ட், எவ்ரி டைம் சுதீரோட சாய்ஸ் அண்ட் ஆடியன்ஸோட சாய்ஸ் மேட்ச் ஆகும்போது இந்த 500 வோட் பண்ண பீப்புள்லேருந்து ஒரு லக்கி வின்னரை சுதீர் சூஸ் பண்ணுவார் அண்ட் we will give that person a free gift from Fully Filmy. ஸோ சுதீர் எல்லாம் உங்கள் மேலே தான். ஸோ நோ ப்ரெஷர். மேட்ச் பண்ணலன்னா கிடைக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்டென்ஷன் வந்து சிம்பிள் தான். கிரிட்டிக் அண்ட் ஆடியன்ஸோட வேவ் லென்த் செக் பண்ணுறது, ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அந்த கேப்பை கொஞ்சம் பிரிட்ஜ் பண்ணுறது தான், ரைட்? ஸோ பிஃபோர் வி கோ இன்டு தி கேட்டகரிஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஒன் வெரி சிம்பிள் கொஸ்டின். எஸ், கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணலாம், ஓகே? Both of you close your eyes. Close your eyes for 5 seconds. Seriously? Yeah. Okay. Okay. What is the one shot if you think of movies from this year, Tamil movies from this year, ஏதாச்சும் ஒரு இமேஜ், அது ஒரு சீனாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், whatever it is, what is the first thing that comes to your head? Yeah, I think open பண்ணிக்கலாம் இப்போ. ஏன்னு தெரியல, ரெண்டு முகங்கள் வந்துச்சு. ஒன்று விஜய் சேதுபதியோட முகம் வந்துச்சு மகாராஜால இருந்து. ஒரு முக்கியமான காட்சியில் when he realizes the truth, அந்த கண் அப்படியே பெருசாகும் அவருக்கு. பொண்ணை ரேப் பண்ண கூட விட்டுலாமா அப்படின்னு நாட்டி கேட்கும்போது டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷன் சட்ட ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னொன்று ஆனாபென்னுடைய ஒரு முகம் ஞாபகம் வந்துச்சு கொட்டுக்காளியில். அவங்க பற்றி அப்புறமா விளாவரியாக சொல்கிறேன். பட் அவங்க ஆட்டோவில் உட்காந்துருக்கும் போது சட்டன் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்த உடனேவே நல்ல ஒரு க்ளோஸ்அப்பாக ஜூம் பண்ணி அந்த முகம் மட்டும் நமக்கு தெரியும். அவங்க பாட்டுக்கு அப்படியே சைடில் அப்படி சோகமாக பார்த்துக்கிட்டு ஏதோ பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. சட்டன் முகத்தில் வந்து ஒரு கை விழும், ஒரு அரை விழும். Because she starts singing, right? Yeah, exactly. இவ்வளவு நேரம் பேச தெரியாத ஒரு அண்ட் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பயப்பட மாட்டாங்க, ஃப்ளின்ச் பண்ண மாட்டாங்க. அந்த அடிக்க இன்னும் கோவமாக அப்படியே முகத்தை அப்படியே வச்சுட்டு கண் சிமிட்டாமல் அப்படியே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க முடி கலைய. இந்த ரெண்டு முகங்கள் சட்டன் ஞாபகம் வந்துச்சு. What is your pick? எனக்கு வந்து கார்த்தி அண்ட் அரவிந்த் சுவாமி வந்து அந்த பானையில பியர் வச்சிட்டு இருக்க ஃப்ரேம் மட்டும் தான் வந்துச்சு. நைஸ். எனக்கும் மேழகன்லேருந்து தான். மெயின்லி தட் ஷாட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் அருண் சாமி, அந்த பேரட்ஸ்லாம் when he's feeding the parrots and it's flying away in slow motion and all that. நேரா அந்த ஷாட் லைஃப் ஆஃப் ராம்லே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஆமா அதுலேருந்து தான் ஒரு அவுட் டேக் and it shows how close Prem Kumar is to nature, how much he loves nature and all that. But most importantly, இந்த வருஷம் ஒரு மெயின் டாபிக் என்னவா இருந்ததுன்னா, தமிழ் ஃபிலிம்ஸ்னால ஒரு 1000 crores கிராஸ் பண்ண முடியல. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறையா இன்க்ரீசிங்லி அந்த மாதிரி பேச்சு தான் போயிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் தீஸ் விஷுவல்ஸ், தீஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் we don't get to see much in other industries, if I may say so myself. Malayalam cinema, yeah, maybe for sure. But any other industry who is making those milestones and saying, why are we not doing it? We are known for these little moments, and hopefully it will also get these films, these moments will also get the reach that they deserve, right? So with that, first category vandu best debut and the nominees are Pari Ilavalagan for Jama, Prabram Vyas for Lover, Tamilarasan Pachamuthu for Labbar Pandu, Ponvel M as Sivanayindan from Vade, Umair Ibn Latif as Sipoy Wahid Ahmed from Amaran, Sachana Namidas as Jyoti or Ammu from Maharaja. ஸோ எனக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் தான் தோணுது. ஒன்று லவர் பந்து எடுத்து தமிழரசன் பச்சமுத்து, இன்னொன்று லவர் எடுத்த பிரபுராம் வியாஸ்.
அண்ட் இட்ஸ் ஹார்ட் சாய்ஸ் பிகாஸ் லவர் தான் நான் ரசித்த முதல் படம் இந்த வருஷத்தில். க்ளீனாக எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. ஓகே, ஹியர்ஸ் த ஃபர்ஸ்ட் குட் ஃபிலிம் ஆஃப் த இயர் அப்படின்னு நினச்ச ஒரு ஃபிலிம். பட் இத்தனை படங்கள் வந்த பிறகும் அதுக்கப்புறம் ஒரு படம் பயங்கர ஆச்சரியம் கொடுக்கும், சரியாக ஒர்க் ஆகும்னா அது எனக்கு லப்பர் பந்தாக இருந்துச்சு. ஸோ ஆல் ரவுண்ட் பட் ஐ ஃபீல் லைக் சம்ஹவ் லப்பர் பந்துக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. எப்பவுமே இந்த அண்டர் டாகுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் இந்த 2 படங்கள் மத்தியில் நான் லவரை கொஞ்சம் அண்டர் டாகாகவே பார்க்குறேன். அதனால எனக்கு பிரபுராம் வியாஸ் பக்கம் சாயணும்னு தோணுது. ஆமாம், அதனால யாருக்கும் கிஃப்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான அது தெரியல. லெட்ஸ் இஃப் யூ லுக் அட் it everything actually most categories are pretty closed down. Okay, ஆனா இதுல வந்து ஓகே இது வந்து க்ளோஸ் ஆவே இல்ல. இந்த பர்టిక్యులர் கேட்டகரி வந்து க்ளோஸ் ஆவே இல்ல. This is a director who's the main choice of a lot of people. He's like more than half of the people have voted for this person only. I chose தமிழரசன் பச்சமுத்து for லப்பர் பந்து. Like genuinely I chose that person only. நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே. Because ஒரு டெபியூ டைரக்டரா இருந்து எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி இருந்தது அந்த படத்துல. எல்லாமே மாசும் இருக்கு, எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்துச்சு. அண்ட் ஒரு டெபியூ டைரக்டரா அவரோட ஐடியால மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு ஜான்ரா மட்டும் ஸ்டிக் பண்ணாம ஒரு டோட்டல் பேக்கேஜா கொடுத்துட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. I will side with Sudhir தான் இதுல for lover, Prabhuram Vyas for lover, because அது both as a director and as an actor it is a very difficult film to make, very difficult role to pull off. Correct me if I'm wrong, because generally ஒரு கபீர் சிங் or அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு narrative தான். அதுல கம்பேர் பண்ணும்போது அர்ஜுன் ரெட்டி கபீர் சிங் had that backbone of this hardcore wada wow wow on the music, slow motion shots, all of that to make the act like make the audience feel like some mass character and all that, because both are unlikable characters. But Manikandan is portrayed as an almost absolute loser. He has some redeeming qualities, like he cooks well and then he has few things. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அவன் ஆக்சுவலி நல்லவன்டா, அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானே புரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓரளவுக்கு அந்த கேரக்டர் அப்படிதான். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு நல்லத்தனம் இருக்கு, பட் ஸ்டில் ஆனால் பழக்க வழக்கத்தில் அது பெருசாக தெரியல. இப்படிதான் பெரும்பாலானவங்களா நான் பார்க்குறேன். யாருமே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கேவலமான மனிதர்கள்லாம் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். அண்ட் வாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ இந்த படம் பொறுத்த வரைக்கும் இஸ் நம்ம நிறைய காதல் கதைகளில் அந்த ஆரம்ப பகுதியை கேப்சர் பண்ணுறது நிறைய காதல் கதைகள் பார்த்துருக்கோம். முதல் முறை பார்த்தாங்க, அந்த டைம் துப்பட்டா பறந்துச்சு, காத்தடிச்சு, இதெல்லாம் நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். அதை ரொமான்டிசைஸ் பண்ண படங்களும் உண்டு. பட் இந்த படம் அந்த மறைவு அப்படின்ற ஒரு பகுதி மேலே ஃபோக்கஸ் பண்ணிச்சு இல்லை. இதை நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு ஃபியூனரல் ஆஃப் ரொமான்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, இப்போ சாக போகுது, மரண படுக்கையில் படுத்திருக்கு அந்த காதல். இப்போ இந்த 2 பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்குமே நிஜ வாழ்க்கையில் கூட அதுதான் ஒருவருடைய ஒரு டிக்னிட்டியாகவே காமிக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். ஒன்றா சேரும்போது எல்லாம் ஹார்மோன்ஸ்லாம் தெரிச்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் பர்ஃபெக்ட் பிஹேவியரில் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் இல்லை. பட் ஓரளவுக்கு அதில் ஒரு கசப்பான விஷயம் வந்து நீங்கள் பிரிய ஆரம்பிக்கும் போது இல்லை, அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தர் நீங்கள் எப்படி அணுகுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்குன்றது தான் நீங்கள் நிஜமாவே அந்த பர்சன் மேலே அன்பு வச்சிருந்தீங்களா இல்லை நீங்கள் லவ் பண்ணீங்களா அப்படின்றதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்பேசஸ்லாம் இந்த படம் ஆக்கியபை பண்ணதான் பார்க்குறோம். அதுவும் நீங்கள் சொன்னது அது அந்த துப்பட்டா பார்க்கறது, அந்த ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ், அது வச்சு தான் கொஞ்சம் ஒரு மிஸ்டைரெக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் சடனாக ஒரு ஃபோன் கால் வரும் and it breaks everything. Just in an instant we know who these people are, what is the conflict between them and all that, right? So let's see who the audience has voted for. This is a very very unanimous choice. Can I guess each time before you say? Oh yeah, please, yeah. லப்பர் பந்து, தமிழரசன் பச்சமுத்து. Okay, 280-290 people have voted for தமிழரசன் பச்சமுத்து. அதுல எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கண்டிப்பா கிடையாது. நம்ம இதை தேர்ந்தெடுத்தோம் நமக்கு தெரியும். பட் நமக்கு வந்து always support the underdog. Even though தமிழரசன் பச்சமுத்துவோட first film தான், ஆமா, I think இந்த படம் வந்து it was much more difficult to make and much more difficult to engage the audience. எனக்கு என்னன்னா I feel like லப்பர் பந்து got its due அப்படின்னு எனக்கு தோணுது. டிசர்வ் பண்ண பாராட்டு அது கிடைச்சது. லவர் கொஞ்சம் முதல்ல வந்த படம், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நம்ம பார்த்ததுனாலே கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் மனசுல. அதோட மீனிங்கும் அதோட டேக்அவே என்னன்னு எண்ட்ல சில பேர் கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. And the director also felt this thing about it. He's still thinking, நான் என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம். இல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அதை நான் எடுத்துட்டேன், நான் சரியா தான் எடுத்தேன், புரிஞ்சுக்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ற பல இயக்குனர்கள் இருக்கிற மத்தியில
இல்லை நான் காமிச்ச ஒரு விஷுவல்ஸும் நான் ப்ரெசென்ட் பண்ண சில மூமெண்ட்ஸும் கூட இவங்களை இப்படி யோசிக்க வச்சிருக்கலாமோ, அப்போ நான் எங்கேயோ சின்ன சொதப்பிட்டேன்னா நான் இன்னும் ட்வீக்கிங் பெட்டராக பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. எனக்கு அந்த தாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஸோ இந்த கேட்டகரியில் no one wins anything, but I'm yeah. so sorry. Best Performer Male, and the nominees are Vijay as Gandhi and Jeevan from GOAT, Sivakarthikeyan as Major Mukund Varadarajan from Amaran, Manigandan as Arun from Lover, Vijay Sethupathi as Maharaja from Maharaja, Suri as Pandi from Kottukali, Attakathi Dinesh as Gettu from Labbar Pandu, Karthi as Meyalagan from Meyalagan, Vikram as Tangalan from Tangalan, Vijay Sethupathi as Perumal or Vathiyar from Vidudalai 2, Dhanush as Rayan from Rayan, Kavin as Kalayarasan from Star, Arvind Swamy as Arulmozhi from Meyalagan. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் அண்ட் வெரி ஃபேர் லிஸ்ட் ஆல்சோ மோஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு லிஸ்ட் கூட. இதிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுன்றது, அதாவது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் புது புது பேர் கேட்கும்போது தினே யோசிச்சு ஓ செம பர்ஃபார்மன்ஸில் ஆமாம் இல்லை இந்த ரோல் பயங்கரமாக இருந்தது, ஆமாம் தினேஷ் பயங்கரமாக இருந்தார், ஆமாம் கார்த்தி இப்படி தான் இருந்துச்சு. பட் இதுலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அது என்ன ப்ராப்ளி கோ ஃபார் விஜய் சேதுபதி நினைக்கிறேன். I'll just give you one more stat before you go deeper into Vijay Sethupathi. Okay. Two main people, like everything is very close. Ana the top two, ஒன்று வந்து 18.6% இருக்கு, ஒன்று வந்து 18.4% இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். ஓகே, ஸோ ஓகே, அதை நான் அப்புறம் கெஸ் பண்ணுறேன் அது என்னவா இருக்கலாம்ட்டு. பட் விஜய் சேதுபதி ஃபார் மீ மகாராஜாவுக்கு ஏன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு ஆக்டராக பார்க்குறேன் இந்த ஸ்பேஸில். ஏன்னா இத்தனை படங்கள் நடிச்சுட்டு அந்த நட்சத்திரம் ஆகணுன்ற ஒரு ரோடெல்லாம் எடுக்காமல் அவரால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் பண்ண முடியுது. உண்மையாக சொல்ல போனால் யூனோ சம்படி ஆஸ் பாப்புலர் அந்த பெர்ஃபார்மிங் எபிலிட்டி உள்ளவர் இருந்தாலும் கதையை மீறி தான் தெரியணும் அப்படின்ற ஒரு தேடல் சுத்தமாக கிடையாது அவருக்கு. அதனால ஐ ஃபீல் ஹீ பிரிங்ஸ் ஸோ மச் வேல்யூ டு ப்ராஜெக்ட்ஸ் லைக் மகாராஜாலாம். ஸோ டிசர்வ் சக்ஸஸ் ஃபார் ஹிம். இந்த படத்தில் ஜஸ்ட் ஸ்மால் மூமெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ட்ரிக்கி ஸ்டோரி கூட இல்லை. ஈஸியாக நீங்கள் ஒரு சேவியராக தெரிஞ்சிடலாம். ஓ இது அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனைனாலும் இந்த ஆள் தான் ஹீரோ போல இந்த படத்தில் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சுலபமாக பார்த்துடலாம். வேற ஒருத்தர் நடிச்சிருந்தா ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் அது. பட் இதில் ரொம்ப கண்டென்ட்டாக ஆல்மோஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஆஸ் இஃப் இஸ் டிஸ்கஸ்டட் பை ஹேவிங் டு டூ ஆல் ஆஃப் திஸ். வேறு வழி இல்லாமல் நான் தள்ளப்பட்டிருக்கேன் இந்த நிலைமைக்கு அப்படின்னு சொல்லி சின்ன மூமெண்ட்ஸில் ஸோ பவர்ஃபுல் இந்த படம். லக்ஷ்மி அப்படின்னு கையை தூக்கும் போதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதனுடைய உண்மை என்னென்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மறுபடியும் திரும்ப பார்த்தோம்னா அப்போ உங்களுக்கு அந்த வலி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அடிக்கும் உங்களை. ஓஹோ இது மனசில் வச்சுக்கிட்டா நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம அதை கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு வென் ஐ ரிமெம்பர் ஐ மீன் அந்த டைமில் படம் பார்க்கும்போது 2-3 மூமெண்ட்ஸ் சட்டுன்னு ஞாபகத்தில். ஆரம்பத்தில் அந்த லாரி போய் அந்த வீட்டில் இடித்த உடனே பாபா ஷாப்ல இந்த ஆப்போசிட்ல இருக்கும்போது ஜஸ்ட் ஹவு ஹி லுக்ஸ் இன் தட் சீன் ரைட். அதை ஒரு பயங்கரமான ஒரு கதி கலங்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. எனக்கு எப்படி சொல்றது, அங்கே ஒன்றும் கீழே உழுந்து அழுது புரண்டு அந்த வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரீஸ் ஆகிட்டாரு, கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் அப்படி வரும். வெரி பவர்ஃபுல். நிறைய பேர் நாட்டியை ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு காரணம் வந்து அந்த பிக் ஹீரோ மூமெண்ட் அவருக்கு கிடைக்குதுல்ல. ரேப் பண்ணோடனே சும்மா விட்டுறலாமா அப்படின்னு சொல்கிற அந்த கேள்வி வந்து அவருக்கு ஒரு ஹீரோ மூமெண்ட்டாக பார்க்கப்படுது. நிறைய பேர் பார்க்க தவறுற ஒரு விஷயம் அந்த இடத்துல. விஜய் சேதுபதி அவர்களுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது அந்த ரெவல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வரைக்கும் ஓகே விட்டுறலாம் சார் மன்னிச்சு விட்டுறலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்ச உடனேவே என்னால் எதுவுமே பண்ண முடியலையே இவனை அப்படின்ற ஒரு நிலைமையிலேருந்து ஒரு ஹோப் ஃபார் வெஞ்சன்ஸ் அவருக்கு வருது. அந்த இடத்துல கண்ணு திறக்குது. ஓ இந்த உண்மை நான் மட்டும்தான் தெரிஞ்சு கஷ்டப்படுறேன்னு நினச்சேன், நான் மட்டும் இல்லையா, மற்றவங்களுக்கும் தெரியுமா இது அப்படின்ற ஒரு வெரி பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் திஸ் அண்ட் ஃபார் மெனி மூமெண்ட். அண்ட் நிறைய வருஷத்துக்கு ஐ திங்க் அவரே ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணார்னா, ஐ மீன் விஜய் சேதுபதி என்ன ஃபீல் பண்ணார்னா தட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் கெட்டிங் என்ன சொல்கிறது நாட் ஸ்டேல் பட் இஸ் கெட்டிங் ரெப்படேட்டிவ் மேபி. தட்ஸ் சம்திங் ஹீ ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட். அண்ட் விக்ரம் ஸ்டார்டிங்லேருந்து ஐ திங்க் ஹீ ஆல்சோ ஹேட் அன் ஆக்டிங் கோச் டு டெல் ஹிம் டு டூ லைக் டு சேஞ்ச் த மீட்டர் ஆர் சம்திங் லைக் தட். பட் அதோட மெயின் பவர் வந்து இங்கே தான் தெரியுது. ஐ டோன்ட் நோ இஃப் ஏன்னா அவரை பொறுத்து ஓரளவுக்கு நம்ம டைப் காஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த ஸ்பேஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் கெட்ட ரூல்ஸ் ஆரம்பிச்சது. அதன் பிறகு கொஞ்சம் அந்த நையாண்டி பண்ணுவது அது அவருக்கு ரொம்ப இயல்பாக வரும். ஸோ இந்த வேலைகள்லாம் எதுவுமே இந்த படம் பண்ணலைல்ல. இல்லை சார் நீங்கள் இந்த கட்டமைப்புக்குள்ளேயே நீங்கள் இருங்கன்னா அவரும் அது பியூட்டிஃபுல்லாக ஆக்கியபை பண்ணுறாருல வித் ஆல் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் திஸ் கேரக்டர். போலீஸ்காரெல்லாம் என்ன அரையிறீங்களா அரைஞ்சிக்கோங்க, பிரச்சனை இல்லை, என்ன அசிங்கப்படுத்திக்கிறீங்களா அசிங்கப்படுத்திக்கோங்க, பட் எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. அண்ட் அது ஈவன் சிம்பாலிக்காக அந்த படம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணது பாருங்கள்.
ஒரு பிரின்சிபல் வந்து தன்னுடைய ஒரு பொண்ணை வந்து திட்டுற அந்த காட்சியில் கூட அவருடைய ரிவெஞ்ச் அதோடைய ஜஸ்டிஸுக்காக அவர் பண்ணுறது என்னன்னா டார்கெட்னஸ். அந்த இடத்துல எனக்கு இது மட்டும் தான் என்னுடைய சூப்பர் பவர். நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா அதை அப்படியே அந்த தூணை பிடிச்ச மாதிரி நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன்னு. இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னால இந்த படம் ரியலி பெனிஃபிட்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து it was very easy for me to pick. Good. No, it was அட்டகத்தி தினேஷ் as கெத்து ஃபார் லப்பர் பந்து. ஏன்னா இந்த வருஷமே நம்ம நிறைய படம் பார்த்தோம், ஏஜிங்லாம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனதுலாம் இருக்குது. பட் அதில் ஒரு ஷாட்டில் இந்த பேட் இப்படி போகும்போது அந்த யங் வாய்ஸ் அட்டகத்தி தினேஷ் அங்கேயே சோல்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவோட ஃபாதர் இன் லா மேலே லவ் வந்த ஒரு படமும். ஸோ எந்த வந்து லைக் லாஸ்ட் ஆன்சர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து மணிகண்டன் தான் ஃபார் லவர். வெரி வெரி டிஃபிகல்ட் ரோல் டு புல் ஆஃப் அக்கார்டிங் டு மீ, பிகாஸ் ஈஸிலி அன்லைக்கபிளான ஒரு கேரக்டர். அதை வந்து ஒரு அருவறுப்பு இருக்கணும், ஆனால் அவன் மேலே ஒரு ரிலேட்டபிலிட்டி வரக்கூடாது. பட் யூ ஹேவ் டு ரூட் ஃபார் தட் கேரக்டர். மணிகண்டன் ப்ளே பண்ணுறதுனாலே நமக்கு ஓரளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் உருவாக ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கதாபாத்திரம். அதுவும் லாஸ்ட் படம் வந்து ஐ திங்க் இதுக்கு முன்னாடி வந்தது வந்து குட் நைட் தான், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு படம் சப்போஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் த நேச்சுரல் டெண்டன்சி இஸ் அந்த மாதிரி இன்னும் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் ஃபேமிலி கேட்டரான மாதிரி பண்ணலான்னு. பட் he just broke that thing anyways. But Sudhir's pick is Maharaja, Vijay Sethupathi. So the answer that the audiences have chosen is Karthi as Mayor. Yeah. Did you expect that? Yeah, I thought it had to be between both. மக்கள் பொறுத்த வரைக்கும் ஏன்னா such a powerful character. படத்தினுடைய லைஃபே இல்லை, லைஃப் அண்ட் சோல். ஏன்னா அருண் சுவாமி வேற ஒரு சைடில் இருக்காரு அப்படின்னா அதனுடைய என்டையர் கான்ட்ராஸ்ட். அவர் கொஞ்சம் இருட்டில் இருக்காருன்னா முழு வெளிச்சத்துக்கும் இந்த படம் அந்த கேரக்டர் வழியாக தானே வருது. வெரி லைக்கபிள் லவபிள் கேரக்டர். Who do you think was number 2? Hopefully my choice. சிவகார்த்திகேயன் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு கிஃப்ட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். பட் the first runner up is Vikram for Tangalan. Right, fair enough. Best performer female: Manju Warrier as Mahalakshmi from Vidudalai 2, Dushara Vijayan as Durga from Rayan, Sai Pallavi as Indu Rebecca Verghese from Amaran, Urvashi as J Baby from J Baby, Anna Ben as Meena from Kottukali, Parvati Tiruvothu as Gengammal from Tangalan. நிறைய லவ்லி பர்ஃபார்மன்ஸு. சாய் பல்லவி, கௌரி பிரியா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம். ஸ்வாசிகா ரொம்ப பிடிச்சது எனக்கு லவர் பந்தில் அந்த ரோலில். அது 2 ஆண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை நடுவில் என்னால் தனியாக இங்கே நிற்க முடியும் அப்படின்னு காமிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது. பட் ஐ திங்க் மக்கள் தேர்ந்தெடுக்காத பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது கொட்டுக்காலியில். அப்படியா? ஆமாம், மீனான்ற ஒரு கதாபாத்திரம். ஐ நோ கொட்டுக்காலி டசன்ட் கெட் அ லாட் ஆஃப் லவ் ஜென்ரலி, அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வசனங்கள் சுத்தமாக கிடையாது. கான்ஸ்டண்ட்டாக, அதாவது நீங்கள் ஒன்றும் ஒரு எமோஷனல் டர்மாயில் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. அப்படியே நீங்கள் ஒரு அடமெண்ட்டாக, அதான் இங்கிலீஷில் அந்த படம் பேரே அடமெண்ட் கேர்ள் தானே, அப்படியே அடமெண்ட்டாக நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே செத்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் வெளியில் எந்த ரெஸ்பான்ஸுமே காட்டக்கூடாது. உங்கள் கண்கள் மட்டும்தான் பேசணும், உங்கள் கண்கள் தான் உங்களுடைய வாய் அந்த படம் பூராக அப்படின்ற ஒரு ஃபிலிமில். வாட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து. ஆரம்பத்தில் அவங்களுடைய தலைமுடியை கோதிக்கிட்டு ஒரு மாதிரி வாரிக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடியிலேருந்து ஒரு ஷாட் பார்த்துக்கிட்டு இருப்போம். நேராக அடுத்த ஷாட் பார்த்தோம்னா நம்மளை ஆல்மோஸ்ட் அடிக்கிற மாதிரி இந்த முகம் க்ளோஸ்அப்பில் அவங்களுடைய முகம் மட்டும் வரும். அந்த முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகம் கடந்த சில நாட்களாக அதை அனுபவிக்கக்கூடிய டார்ச்சர் என்ன இருக்குது, அது ஒரு மாதிரி சாவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் அப்படின்றத, அந்த கண்களில் இருக்கக்கூடிய ஒரு சோகம், கோவம், வருத்தம், ஒன்றும் பண்ண முடியலன்ற ஒரு ஹெல்ப்லெஸ். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். மேபி இன்னொரு சீன் சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லாக அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த அடி வாங்குற சீன் நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம்ல, செம்மையாக அடி வாங்கி முடிச்சுட்டு அழக்கூடாது. ஆக்சுவலி அவங்களுக்கு அழ பிடிக்காது, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அழவே வேணாம். ஏன்னா நான் முன்னாடி என்னுடைய பலவீனத்தை காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அப்படி இருந்தும் அடி வாங்கினா வழியில் கண்ணு தேங்கத்தானே செய்யும். ஸோ அவங்க கண்ணெல்லாம் அப்படியே தேங்க அப்படியே இருக்கும், முடியெல்லாம் கலைஞ்சு போயிருக்கும் மொத்தமாக. அவங்க அப்படியே தலைவாரி மறுபடியும் செட் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணுவாங்க. பார்த்தா ஒரு குட்டி பையன் மட்டும் சைடில் இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபுல் பதட்டத்தோட. அந்த கஷ்டத்தில் கூட, அவ்வளோ ஒரு வழியில் கூட அந்த பையனை பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் சிரிப்பாங்க. ஐம் சோல்ட். லைக் இந்த வழியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதாபாத்திரமாக நீங்கள் ஒரு கிரேட் கேரக்டராக மாறுறீங்க அந்த இடத்துல. இந்த வழியில் கூட நான் உன்னுடைய நலனுக்காக நான் ஒரு ஃபேக்கான ஒரு போலியான ஒரு ஏதோ ஒரு சிரிப்பை நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். 2 அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இந்த எமோஷன்லாம் அவங்க செல் பண்ணதில்லை அந்த ஃபிலிமில். கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்.
நீங்கள் இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் எனக்கு கில்ட்டியாக இருக்குது. என்னோட சாய்ஸ் வந்து இவ்வளோ சிம்பிள். இவங்க வந்தால் போதும், நான் ஓட் போட்டுருவேன். சாய் பல்லவி. அஃப்கோர்ஸ் சாய் ஆல்வேஸ் நாட் சிறுத்தை. சாய் பல்லவி. But what is your choice? I chose Manju Warrier as Mahalakshmi from Vidudhai. Childhood hairstyle. No. அதனால இல்லை, the respect that I had for the character and perfect casting. அவங்களுக்கு தவிர வேறு யாரும் என்னால் அந்த கேரக்டரில் யோசிச்சு பார்க்க முடியல. அதான் அந்த படத்தில் வந்து one of the things that I liked, one of the few things that I liked was அவங்களோட ரிலேஷன்ஷிப், அந்த கேரக்டருக்கான ஏஜென்சி, how that haircut is like a, you know, story behind is the identity for her, right? But நீங்கள் என்ன நம்புறீங்கன்னா people would have voted for Annabelle. No. Or this is what you like? Yeah, Annabelle என்னுடைய சாய்ஸ். பட் எனக்கு தெரிஞ்ச மக்கள் பெரும்பாலும் சாய் பல்லவிக்கு தான் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, இது சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா அந்த gift தந்துடலாம். ஓகே, we really want someone to win this time. The audience also picked சாய் பல்லவி. இதுக்கு வந்து நம்ம தந்துடலாம். So first audience member to receive the giveaway goes to, நீங்க படிக்கிறீங்களா? இல்ல நீங்களே சொல்லுங்க. ராஜசெல்வம் சதீஷ். ராஜசெல்வம் சதீஷ், congrats. Best villain and the nominees are Singampuli as Nallasivam from Maharaja, Chetan as O.C. Raghavendra from Vidudhai 2, S.J. Surya as Sedu from Rayan, Rana Dagubati as Nadraj from Vetayan, Vijay as Jeevan from Goat. You miss anything? Maybe Is Suri counted as a villain? definitely I think. அப்படியா? Yeah, for sure. Considering last protagonist வந்து கண்டிப்பா இவங்க தானே, மீனா தான். ஸோ உனக்கு ஒரு பெரிய மனமாற்றம் வருது அப்படிங்கிறதுனால நீ வில்லன் வேலை செய்யலன்னு அர்த்தம் இல்லைல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ குட் ரீசன் ஃபார் லவரில் மணிகண்டனை கூட ஓரளவுக்கு நம்ம ஆன்டாகனிஸ்டாக பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்படி பார்த்தோன்னா லவர் பார்த்த தினேஷை கூட கொஞ்சம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். மனுஷன் ஐ மீன் கொஞ்சம் ஈகோ தான் பிரதானமாக சுற்றுற ஒரு மேன் சைல்டு தான் ப்ரிட்டி மச். பட் எனிவே ஒதுக்கி வச்சுன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் 2 மட்டும் தான் எனக்கு தனியாக தெரியுது பிக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்று மகாராஜாவில் மென்ஷன் பண்ணது சிங்கம்புலி. ஆமாம், ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீப்பினஸ் எடுத்துகிட்டு வருவார் அந்த பர்ஃபார்மன்ஸுக்குள்ளே. ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட்டு, ஒரு பர்வர்டட் மேன். அண்ட் எனக்கு இந்த படத்தோட ஐடியா ஆஃப் முதுகில் காது வச்சிருக்கிற அந்த ஒரு ஐடியாவே தெர் இஸ் சம்திங் வெரி க்ரீப்பி அபவுட் இட், ரைட்? அண்ட் எனக்கு அந்த ஒரு சீன் பர்டிகுலர்லி அந்த எண்டில் வகை அந்த நாட்டி சீனில் விஜய் சேதுபதி அவங்க போயிட்டு பின்னாடி ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அப்படி தடவி தொட்டு பார்க்க முயற்சி பண்ணுவார் பின்னாடி என்ன இருக்குன்னு. தொடும்போதில்ல இந்த சிங்கம்புலியோட ஒரு ஃபிசிக்கல் ரிவல்ஷன் ஒன்று காட்டியிருப்பார் அந்த உடம்புல. ஒரு மாதிரி என்ன பண்ணுறேன்ற மாதிரி. லைக் ஐ திங்க் தட் வாஸ் a very nuanced performance. பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும்ல. கரெக்ட். ஐ வில் கோ வித் மிஸ்டர் விஜய் நினைக்கிறேன். You go with Vijay? ஆமாம், ஜீவனில். Mainly because அந்த ஒரு யங் எனர்ஜி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஒரு டீனேஜராக, அதுவும் பெரிய சாதுரியம் இருக்கலாம், பட் மெச்சூரிட்டி சுத்தமாக இல்லாத ஒரு டீனேஜர். அங்கங்கே ஒரு குழந்தைத்தனமான ஒரு பிஹேவியர் இருக்கும். ஒரு பொண்ணை கொண்டுட்டு கூட ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பாடன் மை லாங்குவேஜ் பட் கொஞ்சம் லூஸ் மாதிரி அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும்ல. ஐ தாட் இட் வாஸ் அ வெரி பிளேஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படத்துக்குள்ளே நிறைய ஒரு எனர்ஜியை கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்க்குறேன். ஈவன் இஃப் த ஃபிலிம் டசன்ட் மேக் த மோஸ்ட் ஆஃப். விஜய் வந்து இந்த ரோல் சூஸ் பண்ணுறதே இன்ட்ரெஸ்டிங் தான். பிகாஸ் சைன் பண்ண டைமில் தெரியும் ஆப்வியஸ்லி இன் அ ஃபியூ இயர்ஸ் இது வரப்போகுது, நம்மளோட பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் எவ்ரிதிங் வரப்போகுது. ஸோ யூஸ்வலி பாக்கி ஸ்டார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they'll start playing safe. ஒரு ஜஸ்ட் ஃபேமிலி ரோல்ஸ், சேவியர் ரோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆகிட்டே போதும். அந்த மாதிரி நாட்டையை காப்பாற்றுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே இஸ் கோயிங் ஆல் அவுட். அண்ட் ஐ திங்க் லியோ ஆல்சோ டிட் தட் டு அ வெரி பிக் எக்ஸ்டென்ட். அண்ட் லியோ இது இன்னும் ரிஸ்கி வேறு இல்லை. ஏன்னா நீங்கள் பொண்ணு கழுத்தெல்லாம் இருக்கிறீங்க. அண்ட் இருக்கிறதுல ஒரு ஃபீலிங் ஒன்றும் கிடையாது. அண்ட் தெர் இஸ் நோ பிக் ஸ்டோரி டு ஜஸ்டிஃபை வை யூ ஆர் திஸ் வே ஆல்சோ. ஆமாம், அவங்கள ஒருத்தர் மனிப்புலேட் பண்ணிட்டேன். ஆமாம், பட் வி ஆர் நாட் ரியலி சிட்டிங் அண்ட் எம்பத்தைசிங் வித் யூ. அது ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆமாம், நான் கெட்டவன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் ஆக்கிபை பண்ணேன். நான் வந்து எனக்கு ஜீவன் கேரக்டர் I voted for Singampuli, but both Singampuli and Chetan's character, I hated them like anything, like equally. But Jeevan, I couldn't hate him. I still loved that character. So I voted for Singampuli, obviously. And there's one dialogue in which he said, நசுக்கி போட்டிருக்கணும் அந்த மாதிரி ஏதோ எனக்கு அப்படியே ரொம்ப கோவம் வந்தது. ஸோ ஹி டிசர்வ்ஸ். ஸோ வின்னர். அதே சீன் தான். அந்த 3 மாதம் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், மறுபடியும் திரும்ப வந்தேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி அந்த சீன் தான் சொல்றாங்க. அது ஸ்மைல் வேற ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். நீங்க உங்களுக்கு பிடிச்சது தான் சிங்கப்பூலி, ஆனா
you will pick இல்ல எதுவும் பிடிச்சது பட் ஐ திங்க் இட்ஸ் ரேரர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தோணுது மறுபடியும் இது நடக்குமான்னு எனக்கு தெரியல அதனால ஒன் பிக் பண்ணனும் ஜீவன் yeah ஓகே ஸோ அகேன் ரொம்ப க்ளோஸ் 39.1% and 44.5% ரெண்டு வில்லன்ஸ் இருக்காங்க ஸோ த ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் is Chetan as O.C. Raghavendra at 39.1%, but the winner of best villain of the year is Singapore. Right, okay. Once again, sorry audience. We'll go to the next. மக்களுக்கு வர அன்பளிப்பெல்லாம் இப்படி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். Scene Stealer and the nominees are Rahul as Shekhar from Vare, Fahad Fasil as Battery from Vetayan, Sandeep Kishan and Aparna Balamurali from Ryan, Indumati Manikandan as Lata from Mayaragan, Natty as Inces Varadarajan from Maharaja, Jensen Divakar as Korandai from Labbar Pandu. வாட் பேரே சீன் ஸ்டீலராக இருக்கிறதுனால ஒரே ஒரு சீனுக்கு வந்துட்டு அதை ஸ்டீல் பண்ண ஒருத்தங்களாக நான் பார்க்குறேன் இந்துமதி அவங்கள மெய்யழகனில் அந்த ஒரே ஒரு மோமெண்ட் அதுக்கு பிறகு கூட நம்ம ஒன்றும் பெருசாக பார்க்க மாட்டோம் அவங்க படத்தில் அந்த ஒரு மோமெண்ட்டில் ஒரு பெரிய உயிர் கொடுக்க முடியுது அந்த சீனுக்கும் அவங்களுடைய ஒரு கேரக்டருக்குமே அவங்க யார் என்ன நமக்கு அந்த படத்தில் அதுக்கு முன்னாடி தெரியாது முதல் வாட்டி பார்ப்போம் அந்த ஒரு ப்ரீஃப் இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் அவங்க யார் என்னன்ற ஒரு முழு விவரம் நமக்குள்ளே ஏற்றிடுவாங்க அவங்க சட்டுன்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற ஒருத்தர்கிட்ட மனசு திறந்து தான் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையெல்லாம் பேசக்கூடிய ஒரு வெகுளித்தனம் ஒரு ஆனஸ்டி அதில் ஒரு பெரிய சில பேர் அப்படி தானே கனெக்ட் ஆவாங்கல்ல எவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அந்த அன்பு அங்கேயே தான் இருக்குன்ற மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அதில் ஒரு பெரிய ஒரு பெரிய காதல்னு எனக்கு சொல்லணும்னு தெரில ஒரு ரிக்ரெட் இருக்குது கண்டிப்பாக உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ற அது ஒரு அன்பு ஒன்று இருக்குது போகிற போக்கில் அப்படி லைட்டாக தொட்டுட்டு போகும்போது இது என்னவாக இருந்திருக்கு கூடும் பட் என்னவாக இல்லை அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் ரொம்ப மெமரபிள் ஃபேஸ் கூட மறக்க முடியாத காட்சின்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க சிரிச்சுட்டே பேசினாலும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பெயின் அவ்வளோ நான் எப்படி இருக்கேன் அவர் இருக்காரு இப்போது தினம் குடிக்கிறாரு இப்போது காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி அண்ட் இது வேற சரியாக லேண்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தெரியாமல் அவன் கேட்டான் விட்டுருமா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும் பட் இந்த இடத்துல அந்த கதை அருண் சாமி கேரக்டருக்கும் அப்படி தோணாது நமக்கும் அப்படி தோணாது கரெக்ட் ஸோ எனக்கும் சேம் தான் நான் வந்து நேட்டி ஓட் பண்ணேன் ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப மணி மைண்டடாக இருக்கிற ஒரு பர்சன் தான் இவன் எங்கே கடைசியில் ஹெல்ப் பண்ண போகிறான் ஹீரோ தான் அதாவது விஜய் சேதுபதி தான் ஏதோ பண்ணி கண்டுபிடிக்க போகிறாரு இவங்களாம் சும்மா சப்போர்ட் தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் அது உன் பொண்ணாகவே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு குட்டி ரிசர்வேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்கும்போது இல்லை காவல்துறையை எப்படி லைக் ஆரம்பத்தில் இன்ஃபேக்ட் அவர் 2-3 இடத்துல அடிச்சுக்கிட்டு இருப்பார் ஒருத்தனை அங்கே ஒரு திருட்டு பையன் டிவிஎஸ் 50 ஏதோ திருடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கும்போது இந்த படம் கொஞ்சம் நகைச்சுவையாக அது காமிக்க ட்ரை பண்ணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நீங்களே கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கறது இல்லை ஒரு காவல் அதிகாரிக்கு அந்த மாதிரி பவர்லாம் அவர் சரளமாக அங்கங்கே போய் வரங்கள் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு சின்ன சிக்கல் பட் பவர்ஃபுல் ட்ராமா கண்டிப்பாக இது அந்த கதாபாத்திரத்துக்கு எதிர்த்து இல்லை பட் ஓவரால் சொல்கிறேன் நான் எனக்கு வந்து நான் அது ஒரு ரிடெம்ஷன் மாதிரி தான் பார்க்குறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் நாட்டியாக ஒரு போலீஸாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் கோஸ் டு அவரோட கர்ணனில் வந்த ரோல் அது பார்க்கும் போது அண்ட் வென் தனுஷ் கில்ட் ஹிம் அதுக்கு முன்னாடி எதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படியே வெட்டும் போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது இன்னும் கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு பட் ஸ்டில் ஸோ இதில் பார்க்கும்போது இட்ஸ் லைக் அந்த ஃப்ளிப் நடக்கும்போது தேர்ஸ் ஒரு கத்தாசிஸ் இருக்குல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பரவாயில்ல இந்த படத்து கிளைமேக்ஸில் பழைச்சிட்டே பழைச்சு மட்டும் இல்லை லைக் ஒரு போய்டிக் ஜஸ்டிஸ் நீ பழகினோம் இவனை வந்து அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் அதாவது இது மாதிரி லாபத்தா லேடிஸ்ல ஒரு போலீஸ் இருப்பார் தெரியுமா ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் கெட்டவன் மாதிரியே இருப்பாரு ரவிகிஷன் ஆனா கரெக்டா ஒரு இடத்துல ஸோ தட் ஆல்சோ டெல்ஸ் அஸ்ல எல்லாரும் இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா இடத்துலையும் ஆமா அவன் கொஞ்சம் லஞ்சம்லாம் வாங்குவான் ஒரு மாதிரியான ஆள் நம்ப முடியாது பட் அவனுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அவனும் இந்த லிமிட் கிட்ட வரும்பொழுது அவனால சராசரி விஷயங்கள்ல ஆப்ரேட் பண்ண முடியாது ஸோ இந்த படத்துல ஐ திங்க் நாட்டிக்கு அந்த லிமிட் வந்து ஏன்னா அந்த பொண்ணை இப்படி நீ பண்ணிட்டியான்னும் போது அவருக்கு அந்த லிமிட் அடிக்குது ஸோ லெட்ஸ் see who won. First runner up is Fahad Fasil as Battery. Yeah. But number one, what everyone liked, Jensen Divakar as Labbar Pandu. Yeah. ரெண்டுமே great performances. அண்ட் அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஐ தாட் இவன் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு வன்மம் பண்ண போகிறான் ஏதோ ஒரு இது வயலன்ஸ் காட்ட போகிறான் சம்திங் இஸ் கோயிங் டு டு கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தன்ல பெருசாக அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம இறங்க தேவையில்ல பட் இருந்தாலும் அந்த முகம் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும்
லைஃப் நல்லா போகும் அப்படின்ற ஒரு 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 ஃப்ரெண்ட். Most addictive soundtrack and the nominees are Lover, Meiyalagan, Vaazhai, Amaran, Goat, Rayan. Yeah. A couple of definitely very interesting albums. And Yuvanoda work, Starla, எனக்கு பிடிச்சது. Sean Rudden has had a great year. பட் அது எப்படின்னா மிஸ்டர் ராஜாவும் மிஸ்டர் ராமானும் இல்லை, அவங்க வந்து when they are in form, right? அது எப்படி நமக்கு தோண வைக்கும் அப்படின்னா, நம்ம இளமையை இழக்கலை, நமக்கு வயசே ஆகலை, ஏன்னா ஒரு ஒரு இம்மார்ட்டலான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஓகே, உலகம் நம்மளை தாண்டி எங்கேயும் போயிடல, சர்க்கிள் ஆஃப் லைஃப் ஓவர்டேக் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதனாலேயே மிஸ்டர் ராஜாவும் சரி மிஸ்டர் ராமானும் சொல்லி when they give a great album, right? அதனுடைய சந்தோஷமே ஒரு பயங்கரமாக ஆத்மார்த்தமான உள்ள ஊர்ன ஒரு சந்தோஷம். அதனால ராயன் எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் great, ராயன் really work for you? Favorite album of the year? Yeah, I think so. எனக்கு அதில் இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே லைக் அதில் ஓடாதடான்னு சொல்லிட்டு ஒரு ரேப் ஒன்று இருக்கும், ஏடிகே பாடின ஒரு ரேப்பு. அதில் லைக் நமக்கு டெக்னோ இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நம்ம காதுகளுக்கு எடுத்துகிட்டு வந்த முதல் கம்போசர் இவர் தானே. ஸோ அவர் மறுபடியும் அந்த ஸ்பேசஸில் ஆப்ரேட் பண்ணும்போது அதில் வரும் ஒரு லைன், அந்த கடவுள் அப்படின்ற மாதிரியான இயற்கை சார்ந்த ஒரு லைன் ஒன்று அப்படி வந்த உடனே அந்த இடத்துல பீட் கிக்குன்னு ஆகும் இந்த பாட்டுக்குள்ளே. இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி மூமெண்ட் வித்தின் த சாங். அதுவாக இருக்கட்டும், இல்லை ராயன் ரம்பிள் மறுபடியும் எனக்கு அந்த ட்ராக் ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ராக்கு. அடங்காத சுரன் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ட்ராக். அதில் நிறைய நுவான்சஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் என்னதான் அது ஒரு பெரிய டீப்பான ஒரு எமோஷனை பேசும், ஆனால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசும். ஏன்னா அது ரொம்ப, அதாவது நீங்கள் இந்த எமோஷனை நீங்கள் ஆடிக்கிட்டே நீங்கள் ரசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஆப்ரேட் பண்ணோம். அண்ட் அதனுடைய ஒரு 2 லைன் உசரே நீ அது வரும்போது எப்படி எல்லா நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ட்விட்டர், அண்ட் அது ஒன்றும் தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் இல்லை. பிகாஸ் பர்டிகுலர்லி அந்த ஒரு எனர்ஜெட்டிக் பாட்டுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலோடியஸ் மூமெண்ட் போட்டு உங்களை உருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் போடுறன்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் சோல் தி ட்ரெய்லர் ஆல்சோ. அந்த எண்ட் போர்ஷன் வந்து ஜஸ்ட் வித்அவுட் எனி மியூசிக் உசுரே நீதானே போட்டு அவ்வளவுதான் செட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஓவரால் ஐ திங்க் இட்ஸ் a great album. Song of the year and the nominees are Chillanjirkiye from Labbar Pandu, Asa Urave from Labbar Pandu, Makamishi from Brother, Hunter Vantar from Vettayan, Tenkilakku from Vaazhai, தேன் சுடரே ஃப்ரம் லவர். பிகாஸ் நான் ராயன் ஆல்பமில் சொன்னதுனால ஷால் ரோட பாட்டு நான் இந்த வருஷம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. அதனால லவரில் தேன் சுடரே பாட்டு இருக்கு. வாட் சாங்! ஐயோ, ஐ லவ் வேர் இட் பிகின்ஸ். ஒரு மாதிரி பொறுமையாக ஒன்றுமே தெரியாத ஒரு கீபோர்ட் மாதிரி ஒரு பியானோ பிட்டில் அப்படி பொறுமையாக ஆரம்பிக்கும். ஒரு பெரிய போக போக இன்டென்சிட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்குள்ளே. பின்னாடி வயலன்ஸ் ஒரு பெரிய ஒரு நடனம் நடந்துக்கிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில். கன்வென்ஷனல் பர்கஷன்ஸ் பெருசாக இருக்காது. அது இங்கே போய்கிட்டு இருக்கும்போது இந்த 2 பேருமே அவங்களுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி, சக்தி ஸ்ரீ அவங்களுடைய ஒரு குரலில் ஒரு பெரிய எமோஷன், ஷான் ரோல்டன் அவருடைய ஒரு ஆஸ் அ சிங்கர் அவருடைய ஒரு எபிலிட்டி நமக்கு தெரியும். ரியலி கார்ஜியஸ் சாங்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம நிறைய பாட்டு ரசிக்கும்போது நம்ம புலம்புறது என்னவா இருக்குன்னா, வரிகள் ஏன் முன்ன மாதிரி எழுத மாட்டேங்கிறாங்களே அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். பட் திஸ் சாங் இஸ் ரியலி வெல் ரிட்டன். த போயட்ரி இஸ் ரியலி குட் இன் த சாங். அட் ஒன் மூமெண்ட் அது ஓரளவுக்கு நமக்கு இந்த படத்தையே ஓரளவுக்கு சம்மரைஸ் பண்ணுற ஒரு மூமெண்ட்டாக பார்க்குறேன் அந்த பாட்டில். எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீ தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று வரும். அதுவே நமக்கு இந்த மேனுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. என்னென்னா, நீ என்றைக்குமே அவளை வந்து அவளுடைய ஒரு பர்சனாக பார்க்காம உன்னை சார்ந்தவளாக மட்டுமே நீ பார்க்குற. அது ஐ திங்க் எனிபடி ஹூஸ் பின் இன் லவ், அந்த பிரிவு வரும்போது இல்லை அவங்க அந்த வலியை உணர்ந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த இடத்துல எனக்கு பிடிச்ச பொண்ணு எங்கே செத்து போயிட்டாலே காணுமே, இப்போ நீ எனக்கு யாரோ மாதிரி தெரியுறியே அப்படின்ற ஒரு உணர்வு, அது நீ ஒரு பாட்டில் கம்யூனிகேட் பண்ணுறதும், அது குரல் வடிவத்தில் ஷான் ரோல்டன் அவங்க வந்துட்டு ஏன் கலங்க வைத்தாய் அப்படின்னு ஒரு சொல்லும்போது அதில் வரக்கூடிய ஒரு எமோஷனும் இட்ஸ் கிரேட் சாங். வாழை ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பாட்டு தான் தெரிஞ்சது, அது அந்த ஃபர்ஸ்ட் சாங் தட் கம்ஸ் லாரி சவுண்ட், ஒரு ஊர்ல ராஜா. அது வந்து அது ஒரு 1 month போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் சின்ஸ் தட் டே அன்டில் நவ் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன், ஏதோ சைல்டுஹுட்டை திருப்பி கொண்டு வர மாதிரி ஒரு சாங் தேன்கிழக்கு. அந்த தியோட வாய்ஸ் அண்ட் ஆல் தட் எவ்ரி மார்னிங் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் சாங் ஒன்லி. ஆல்பம் வந்து எனக்கு பர்சனலாகவே ராயனுக்கு வந்து ஒரு பயஸ் இருக்கு. ராயன்
எமோஷனல் கனெக்ட் இருக்கு. அண்ட் ராயன் ஆல்பம்ல மற்ற படம் விட எனக்கு அது வந்து ஒரு இப்போ வைப் பண்ணோம்னா வாட்டர் பேக்கெட், அண்ட் தென் ஒரு ஃபீலிங்குள்ளே போகணும்னா அந்த அடங்காத அசுரன், அதுக்கப்புறம் நான் ஜிம்முலாம் போகல பட் ஜிம் போகணும்னு தோணுது எனக்கு, தூக்கி போட்டு சாப்பிட்றாயா அப்படி கேட்கும்போது. ஸோ என்னோட ஃபேவரட் வந்து ராயன் தான். ஃபேவரட் சாங் வந்து நாமினிஸ்ல கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காரு, அதனால கொஞ்சமாவா ஒரு 15 பாட்டு இருக்குல்ல, இதை தவிர சரி சொல்லி மக்கா மியூசிக் தானே, வேற என்ன மக்கா மியூசிக் சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. பட் நான் ஹண்டர் ஓட் பண்ணேன். Okay, so Sudhir's pick album is Ryan. Song of the year is Then Sotru. So most addictive soundtrack of the year at second place is Amaran. First place Lover. Nice, okay. And song of the year la finally we're back Then Sotru. Yes. Cool. So song of the year வந்து Sudhir's and audience's choice. இசையில ஒன்னு சேர்ந்து அப்படியே ஒண்ணா வந்துட்டீங்க. Okay, so please Sudhir do the honors. Yes. Aditya Muthukumar. Dialogue of the year and the nominees are Yo Yo Pudichadu Naan from Kangua, Jeevitha Yaar Fan Nee from Goat, Tupakkiya Pudinga Shiva from Goat, Raja Raja Da Ana Idu Deva Paattu from Labbar Pandu, Chitra Arvindan Social Media from Indian 2, அதெல்லாம் ஒரு தெரியாது வர சொல்லு ஸ்டார். இதுதான் பெஸ்ட் டயலாகா? அது பெஸ்ட் டயலாக் இல்லை, பவர்ஃபுல் டயலாகாக கல்ச்சரில் உட்காந்துருக்கிறதுனால யோ யோ அதுக்கான காரணம் நான் என்ன சொல்லிடுறேன். ஏன்னா என் பாணியில் நான் ஒன்று இன்டெலெக்சுவலைஸ் பண்ணலன்னா எனக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அது வந்து ஏன் சில விஷயங்கள் ரொம்ப தப்பாக போயிடும் அப்படின்றது நமக்கு சொல்லுது. என்னன்னா நீங்கள் எப்போ உங்கள் கதையை தாண்டி அதுக்குள்ள ஒரு ஆர்கானிக் மூமெண்ட்ஸ் நான் உருவாக்குறதையும் மீறி இங்கே நான் மக்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக நான் கூலாக ஓகே இந்த இன்ஸ்டா ஜென்ரேஷனை கேப்சர் பண்ணுறதுக்காக நான் சில கிம்மிக்கான சில விஷயங்கள் நான் பண்ண வேண்டியிருக்குன்ற ஒரு மனநிலையிலேருந்து உருவான ஒரு வரி அப்படிங்கிறதுனால மட்டுமே அது ஒர்க் ஆகலை. அதனால தான் அது ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்படுது. இதுவே அந்த கதைக்குள்ள அடங்குன ஒரு சீரியஸான ஒரு மூமெண்ட் அப்படின்னா அது கூட நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து நான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஜென்ரலாக எதையுமே கிண்டல்லாம் பெருசாக பண்ண மாட்டேன். பட் அப்படி இருந்தும் இதை நம்ம தெரிஞ்சு ஒர்க் ஆகாததுக்கான காரணத்திலிருந்து நமக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு பாடம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் எழுத்தாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும். சார் ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த லிஸ்ட்டில் வேறு எதுவும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இந்த டைலாக் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ராஜா ராஜா தான் ஆனால் அது தேவா பாட்டுக்கு ஓட் பண்ணேன். பட் நீங்கள் நாமினேஷன்ஸ்ல கொடுக்காத இன்னொரு டைலாக் வந்து ஹலோ ஹலோ அந்த லப்பர் படத்தில் இன்னொரு தடவை ஹலோ ஓ வச்சா ஹலோன்னு சொல்லிட்டேன். ஹலோ அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் ஒரு இந்த ஃபோன்லையா பேசுகிறேன் அப்படின்னு தான் என்னோட ஃபேவரட். பட் இதில் ஓட் பண்ணது ராஜா ராஜா தான் ஆனால் தேவா. கிரேட் மூமெண்ட் நீங்கள் சொன்னது. லப்பர் பந்தில் இருக்கக்கூடிய பல நுவான்சஸ்ல இதுவும் ஒன்றும் இல்லை. அதாவது ஒருத்தரை நீங்கள் கோவப்படுத்துறதுக்கு காயப்படுத்துறதுக்கு பயங்கரமான கெட்ட வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணணும், வெறி ஏற்றணும், அடிக்கணும் அப்படி இப்படிலாம் தெரியல. ஒரு வார்த்தை சரியான ஒரு வார்த்தையாக அமையல. உன்னோட ஆட்டிடியூடு தான் அவனுடைய கோவத்துக்கான காரணமா இருக்கு, உன்னுடைய வார்த்தை மட்டும் இல்ல. சில பேர்லாம் சில் சில்லுன்னு சொன்னா கோவம் வரும். ஓஹோ. ஸோ இவருக்கு வந்து அட்டகதி தினேஷ்க்கு ஹலோ சொன்னா இமீடியட்டா பத்திக்கும். அவன் வந்து சின்ன பையன் அந்த மாதிரி பை மிஸ்டேக் சொல்லிட்டா கூட அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் ஹவு ஃப்ரஜைல் மேல் இஸ். பட் லுக்கிங் அட் த votes very very close. Okay, 24.8%, 26.1%, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் பிளேஸில் ராஜா ராஜா தான் தேவா பாட்டு. பட் நம்பர் 1 இஸ் துப்பாக்கியை பிடிங்க சிவா. Of course. Fair enough, fair enough. Best film and the nominees are Tangalan, Lover, Labbar Pandu, Amaran, Meiyalagan, Vettayan, Kottukali, Vaalai, Rayan, Maharaja, Vidudalai 2. எனக்கு வந்து இப்போ பெஸ்ட் ஃபிலிம்குள்ள லப்பர் பந்து சொல்லணும்னு இருக்கு, வாழை சொல்லணும்னு இருக்கு, கொட்டுக்காளி சொல்லணும்னு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த சாய்ஸ் அங்கே கோ வித் இஸ் மெய்யழகன். மெய்யழகன் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து அது வந்து மறுபடியும் நம்மளுடைய ஒரு தமிழ் சினிமா கிராமருக்கு அடங்காத ஒரு ஃபிலிமாக இருக்குது. 2 ஆண்கள் உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் பேசுகிறாங்க அப்படின்னா அது 2 ஆண்கள் பேசுகிற காட்சிகள்லாம் ஜென்ரலாக நம்ம படங்களில் என்னவாக இருக்குது, இந்த படத்தில் என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பிரதர்ஹுட்னாலே ஒரு தப்பான ஒரு விஷயமாகத்தான் மாறிடுச்சு இல்லை நம்ம காட்டும்போது. பட் இதுக்குள்ள இல்லை, பிரதர்ஹுட் ரொம்ப அழகான ஒரு விஷயமாக இருக்கலாம். பெண்கள் பிரதானமாக இல்லாத இந்த படத்துல கொஞ்சம் கூட நீங்க அது ஒரு குற்றச்சாட்டா நீங்க இந்த படத்தை பத்தி யாராவது சொல்லுவாங்களா? மெய்யழகனை பார்த்துட்டு இதுல எங்க ஸ்ட்ராங் விமன் கேரக்டர்ஸ் இல்லையே அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாதுல்ல. ஏன்னா இது அதை பத்தின படம் இல்லை, இது இந்த 2 ஆண்கள் சார்ந்த படம். இட்ஸ் ஓகே. பட் அதை நீங்க சென்சிட்டிவா அணுகுனீங்கன்னா எங்களுக்கு எந்த சிக்கல்களும் இல்லைன்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் ஃபார் தோஸ் ரீசன்ஸ் அண்ட் மெனி மோர்
ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபெமினிட்டி நீங்கள் ஈஸியாக பேசலாம், கண்ணீர் விடலாம், பிரச்சனை எதுவும் இல்லை, வல்னரபிளாக ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நீங்கள் பழகலாம் அப்படின்ட்டுலாம் மறுபடியும் வலியுறுத்தின ஒரு ஃபிலிமாகவே நான் பார்க்குறேன் நான். ஸோ வெரி பவர்ஃபுல் ஃபிலிம். அதுக்காக மெய்யழகன். சேம். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 day 2 days அப்புறம் ரன் டைம் பற்றிலாம் இது பண்ணாங்க. பட் எனக்கு வந்து அந்த படம் வந்து எண்டே ஆகக்கூடாது. நீங்கள் பேசிட்டே இருங்க, நான் ஜாலியாக இருக்கேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நானும் பாட்டில் எடுத்து நம்ம ஷேர் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் மோஸ்ட்லி ஐ தாட் ரீவாட்சில் இட் ஒன்ட் ஒர்க். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆச்சு. ரொம்ப இமோஷனலான சில சீன்ஸ், லைக் எஸ்பெஷலி அந்த டாக்கிங் அபவுட் தட் சைக்கிள் அண்ட் அந்த சின்ன வயசு அரவிந்த் சாமி வந்து அந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு போகிறது எல்லாம். ஐ திங்க் இந்த மாதிரி படம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ மிஸ்டர் பிரேம்குமாரோட 96 இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்கும்போது வில் ஃபீல் லைக் என்னுடைய ஆழமான உணர்ச்சிகளை இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அது சொன்னாலே நம்ம சந்தோஷமாயிருவோம். ஐ திங்க் இந்த படங்கள் இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் உங்களுக்குள்ளே புதஞ்சு கிடக்கிற உணர்ச்சிகள் என்னென்னு நீங்கள் தெரியாத போது இதை பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுறீங்க. ஆமாம் இல்லை, சே இந்த ஒரு அழகு ஒன்று இருந்துச்சுல்ல நம்ம வாழ்க்கையில், நம்ம என்வாயர்மெண்ட்டில், ஆமாம் இல்லை இந்த ஒரு மெமரி எனக்குள்ளே இருந்துச்சுல்ல, அது உங்களுக்கு அறிமுகப்படுத்துது. மறுபடியும் நீங்கள் இதெல்லாம் உன்னை பொறுத்து நீ இதெல்லாம் மறந்துட்டு பாரு அப்படின்னு ஞாபகப்படுத்துதுல்ல, அது that's incredible. அரவிந்த் சாமி இஸ் பேசிக்லி ஆல் ஆஃப் அஸ், ஆல் த சைல்ட்ஹுட் தட் யூ லாஸ்ட். ஏன்னா அந்த திரும்பி வந்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும், என்ன பண்ணலான்னு. ஒரு வியர்ட் ஸ்டேட்டில் இருப்பார், ஆனால் சில விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவார். லைக் ஹில் ஸ்டார்ட் பிளேயிங் வித் பேட் அண்ட் பால் வச்சு ஆட ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் சடனாக அந்த மொட்டை மாடி மேலே போயிட்டு அந்த பானையில் இருப்பார். ஸோ இட்ஸ் லைக் கெட்டிங் இன் டச் வித் தட் சைல்ட் ஹூ யூ யூஸ் டு பி. I voted for Labbar Pandu because there used to be a template. No, there's a hero, there's a villain, and then கொஞ்சம் சாங், அந்த இவங்க தான் ஹீரோயின். வில்லனோட ஒய்ஃப்னா அவங்களும் பேட் தான், வில்லன் வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே whenever தினேஷ் irritates ஹரிஷ் கல்யாண், இட்ஸ் லைக் ஏன் சும்மா அவனை பண்ணுறேன், and then whenever he irritates தினேஷ், சும்மா இருக்காரு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் யா ஹோல் சம்மர் இந்த படம் பார்க்கும்போது சொல்லுவேன். At 34.1% மெய்யழகன். ஓ நைஸ், ஓகே. ஆனால் அது ஏன் தான் தியேட்டரில் அவ்வளோ ஒர்க் ஆகலன்னு இன்னும் எனக்கு தெரியல. பட் இட் வில் பி ஸ்போக்கன் அபவுட் ஃபார் மெனி இயர்ஸ் ஃப்ரம். கண்டிப்பாக ரைட். ஸோ ஒன்ஸ் அகேன் சுதீர், மெய்யழகன் இந்த முறை அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போம். ஜினேஷ் முரளி. Best Director and the nominees are Paranjit for Tangalan, Mari Selvaraj for Vaazhai, Nithilan Swaminathan for Maharaja, Rajkumar Periyaswamy for Amaran, Prem Kumar for Meyyazhagan, Tamilarasan Pachamuthu for Labbar Pandu. Yes. So I'm gonna go with Mari Selvaraj. Such a unique directorial voice, right? So இந்த இடத்துல தான் அந்த director becomes so important நினைக்கிறேன். Because எனக்கு ஒரு நட்சத்திரங்கள் தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு கதை வடிவம் தேவையில்லை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷங்கள் இந்த கதை கொடுக்காது, அதனுடைய முடிவில் உங்களை சந்தோஷமாக நான் அனுப்ப போகிறது கிடையாது. இது எல்லாம் நான் பண்ணாமலும் பவர்ஃபுல், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு மறக்க முடியாத ஒரு சினிமா உங்களுக்கு கொடுக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு இயக்குனரால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஒரு குழந்தைகள் வச்சே நான் ஒரு படம் எடுப்பேன், ஆனால் நீங்கள் குழந்தைகள் படம் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு சப்வர்ஷன் இருக்குல்ல. சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் அப்படின்னா இம்மீடியட்லி நம்ம என்ன அப்படி சாஞ்சிட்டு ஓகே, இப்போ ஒரு ஃபார் லேக் ஆஃப் அ பெட்டர் வே டு எக்ஸ்பிரஸ் இட், ஒரு 2D என்டர்டைன்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. டைனோசார் மாதிரி அப்படி போய்கிட்டு ஒரு மாதிரி அப்படி அந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் இது அப்படி இல்லை. குழந்தைகள் படம்னா ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கனவை மட்டும்தான் வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்குள்ளே நான் அந்த குழந்தையோட கனவை பேசுவேன், அந்த குழந்தையோட கனவுக்குள்ளே அந்த குழந்தை கொஞ்சம் கூட நேரம் செலவழிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான சூழல் என்னன்றதையும் நான் பேசுவேன். கட் ரென்ச்சிங் ஃபிலிம். ஒரு நொடிக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு அப்படி எப்படி போயிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த பசங்க, ஆனால் அது ஒரு இடத்துல கூட அவங்களால பண்ண முடியல. பார்க்குற எனக்கே அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு நாள் அந்த 2 பசங்களையும் கொஞ்சம் சும்மா விடுங்களேன், கொஞ்சம் சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடுறது விடுங்க. ஒரு ரஜினிகாந்த் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பார்க்க விடுங்களேன். பார்க்குற எனக்கே இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். நான் அந்த வாழ்க்கை வாழ்கிற அந்த குழந்தை படத்தில் இருக்கும் அவங்களுடைய வழியெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க கூட முடியல. இன்க்ரெடிபிள் ஃபிலிம். இது எல்லா காரணங்களுக்காகவும். அண்ட் நான் யூஸ்வலாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை ஒரு இயக்குனருக்காக
நீங்கள் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தின் சூழல் அந்த ஓவரால் இண்டஸ்ட்ரியோடைய ஆரோக்கியமே பெட்டர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த எல்லா காரணங்களுக்காகவும் மிஸ்டர் மாரி செல்வராஜ் அவருடைய படங்கள் எப்போ வந்தாலும் ஐ வில் பி ஃபர்ஸ்ட் இன் தி லைன் டு வாட்ச். நான் வந்து ஐ voted ஃபார் மேயரகன், பிரேம்குமார் மேயரகன். நான் நிறைய படம் தனியாக பார்த்துருக்கேன் தியேட்டரில் போய். அண்ட் இந்த படமும் அப்படி தான், ஐ வாட்ச்ட் அலோன். அண்ட் படமே வந்து எனக்கு ஒரு கம்பெனி மாதிரி இருந்தது. The film is also talking about companionship. I loved it. And படம் பார்த்ததுக்கப்புறம் I really wished I had a Mayorgan in my life. So all thanks to பிரேம்குமார். எனக்கு வந்து பிரேம்குமார் தான். அண்ட் இது பற்றி நம்ம பேசியிருக்கோம். பட் 96ஓட எண்டில் விஜய் சேதுபதி ஹேஸ் தட் பாக்ஸ், அந்த மெமரி பாக்ஸ். ஐ திங்க் தட் இஸ் பிரேம்குமார். தட் இஸ் இன் அ வே அ லாட் ஆஃப் அஸ். சுதீரோட பிக் வந்து மாரி செல்வராஜ் ஃபார் வாழை. And the audience has voted for not Mari Selvaraj kandipa very close competition between first two 24% 23% அவ்வளவுதான். ஒன்னு பிரேம் குமாராக இருக்கும், ஒன்னு கண்டிப்பா பிரேம் குமார் தான். ஆனா அது நம்பர் 2 first runner up. Number 1 best director that audience has voted for is Thamarasan for Labbar Panthu. Great choice தான், right? But I think எல்லா கேட்டகரிஸ்லயும் most people have just voted for லப்பர் பந்து. It has gone எங்கேயோ கிராஸ் ஆகி போயிருக்கு. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, லப்பர் பந்துக்கு ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம அங்கங்கே அண்டர் டாக்ஸை கொஞ்சம் ஏற்றி மேலே வைக்க வேண்டியிருக்கு. Films that deserve more love and the nominees are மின்மினி, ஜமா, ஜே பேபி, ரகு தாத்தா, கொட்டுக்காளி, பிளாக். பட் எனிவே இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சாய்ஸ் தான். அவ்வளோ கான்ஃப்ளிக்டிங் விஷயங்கள் கூட இல்லை. கொட்டுக்காளி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் சொல்லிடுவேன். எனக்கு தெரியுது நிறைய பேருக்கு அந்த ஃபிலிம் கிராமர் வந்து ரொம்ப அது ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் யூஸ் ஆன ஒரு கட்டமைப்புக்குள்ளே அது அடங்கலை. இது என்னடா இது ஆட்டோவில் ஏதோ போய்கிட்டே இருக்காங்க, இப்படி நடக்கிறாங்க, வர்றாங்க, போகிறாங்க, இதில் என்ன கதைன்னே புரியலையே அப்படின்ற ஒரு மனநிலையில் நிறைய பேர் பார்த்ததாக நான் பார்க்குறேன். பட் அது ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக, ஓகே நீ என்னவா வேணா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான், நீ என்னவா இருக்கேன்னு நம்ம பார்க்க ஆசைப்படுறேன், அதில் இருக்கக்கூடிய அழகு என்ன நான் ரசிக்க ஆசைப்படுறேன்ற ஒரு ஸ்பேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் கொட்டுக்காளியுடைய ஒரு வேல்யூவும் அதனுடைய சந்தோஷங்களும் உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உலக அரங்கில் பயங்கரமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மூவி அப்படின்னும் பொழுது நம்ம ஊரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிற படம், நம்ம ஊரை இருக்கிறது அவர் தான் எடுத்திருக்காரு அந்த படத்தை, நம்மளுக்காகத்தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம ரசிக்காமல் போயிட்டோம்னா அது ஒரு சிக்கல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அண்டர் ரேட்டட் அப்படின்றதுல எனக்கு சொல்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர் வரக்கூடாது அந்த டிஸ்கஷன்லாம் we are far beyond that. I don't think we are, no one has the right to say that எந்த படம் வரணும் எந்த படம் வரக்கூடாது except theater owners or if they choose not to screen the movie or something. Correct. என்னோட சாய்ஸ் ஆக்சுவலி வந்து லிஸ்ட்லேயே இல்லை. யார் இந்த நாமினேஷன் லிஸ்ட் போட்டோன்னு தெரியல. பட் கேப்டன் மில்லர் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் யாருமே அதை பற்றி அவ்வளோ பேசவே இல்லை. அருண் மாதேஸ்வரனோட விஷுவல் லாங்குவேஜ், லைக் ஹிஸ் விஷுவல்ஸ் ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப். ஐ அக்ரி. அண்ட் இதில் வந்து ஐ ரியலி ஃபெல்ட் அந்த ராக்கி அண்ட் சானி காயதம்லேருந்து ஒரு எலிவேஷன் மாதிரி தான், லைக் இன் டு தட் கமர்ஷியல் ஸ்பேஸ் வித் தனுஷ் அண்ட் ஆல் தட். மிக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் நினைக்கிறேன்ல. பிகாஸ் யூ ஃபெல்ட் லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல so many portions really worked for me கேப்டன் மில்லர்ல, எஸ்பெஷலி அந்த நெருப்பு கிட்ட அந்த ஹீரோ மூமெண்ட் எல்லாமே. ஐ திங்க் போக போக தென் ஐ வாஸ் லைக் இந்த வேலையை செய்யறதுக்கு மற்ற படம் இருக்கே, நீயும் இந்த வேலையை ஏன் செய்யற, நான் நீ வேறையாச்சே, அதனால தான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு ஜெயிலரோட ஹேங் ஓவர் மாதிரி மேபி கூட இருக்கலாம் அந்த கேமியோஸ், அந்த அவெஞ்சர் ஷாட்லாம் வரும்போது மேபி. வைஷு ஐ voted for ஜமா. ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் பத்தி பேசுற படம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். காவிய தலைவன் அண்ட் சில படத்துல இது ஒரு போர்ஷனா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பரியேறும் பெருமாள் அவங்க அப்பா வந்து அந்த தெருக்கூத்து கலைஞரா அப்படியே நடிச்சிருந்த அந்த விஷயம். அண்ட் இந்த படத்துல இந்த மெயின் கேரக்டர் கூட அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா இந்த லேடி கெட்டப் போட்டு ஒரு எஃபெமினைட்டா மாறி அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகுறதுல அண்ட் எண்ட்ல கூட வந்து குந்தி வேஷம் போடுவார். பட் அவங்க அம்மாவோட ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அர்ஜுனன் வேஷத்தில் வருவார். அண்ட் பிக் ஷவுட் அவுட் டு த டிரெக்டர் அண்ட் த பர்சன் ஹூ பிளேட் த மெயின் கேரக்டர் இன் த ஃபில்ம், பாரி இளவழகன். யா ஜமா, ஐ லவ் த ஃபில்ம். So the audience has voted for Sudhir's pick, Kotukali. Really? Nice. Okay. I think that's what whoever watched it
ஐ மீன் whoever watched it for what it was trying to say அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, உங்களால் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் ஆனபன் கேரக்டர் மீனாவின் கண்கள் வழியாக அந்த படத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடிஞ்சால் ஐ திங்க் உங்களுக்கு அந்த படம் புரியும், அந்த அந்த படம் என்ன சொல்ல வருதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் நீங்கள் அந்த பெண்ணையுமே வெளியிலிருந்து இந்த பெண்ணும் இங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களில் ஒன்று என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அதனுடைய பாயிண்ட் மேபி அவ்வளோ கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். I think we are getting a little more closer to time to pick a thing. Yeah, to the audience. Sivashankar G. Best non-Tamil film and the nominees are Pushpa 2 The Rule, Manyumal Boys, Avesham, Kalki 2898 AD, Saripodha Sanivaram, Premalu. Exhaustive great list. Almost சொல்ல பரவாயில்ல, இந்த வருஷத்தில் நம்ம நிறைய சூப்பர் படம்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் வருது டக்குன்னு. மலையாள படங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் தெலுங்கு ஃபிலிம் நேற்றுக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் தான் சரிபோதா சனிவாரம் சொல்லணும்னு இருக்கு. ஏன்னா ஒரு மறுபடியும் நம்ம லப்பர் பந்தை நம்ம மக்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு காரணம் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஒரு என்டர்டெய்னராக இருக்குது, ஒரு ஜனரஞ்சகமாக இருக்குது நம்ம சொல்லுவோம்ல. அது எல்லா வேலைகளுமே சரிபோதா சனிவாரமும் செய்யுது. அது வேறு விதமான ஒரு யூஸ்ஃபுல் பாலிடிக்ஸையும் அதுக்குள்ளே பேசுது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். கிரேட் போர்ஷன்ஸ் பிகினிங்கில் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறக்கூடியவன், அதாவது ஒரு சூப்பர் பவர்லாம் இல்லை, அவனுக்கு ஆக்சுவலி ஒரு சூப்பர் நெகட்டிவ் பவர் இருக்குது. அடிக்கடி கோவப்படுவான், ரொம்ப கோவம் வருது, அந்த கோவத்தை கட்டுப்படுத்த தெரியாமல். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீ அந்த கோவத்தை விட்டேன்னா பெட்டரான ஆளாக மாறிடுவேன்னு சொல்லுவோம். இந்த படம் என்ன சொல்லுது, நீ உடல்லாம் தேவையில்லை, அது சரியான வழியில் நீ சேனல் பண்ணால் போதும். ஸோ இட் ரிமூவ்ஸ் திஸ் ஐடியா தட் சிலதெல்லாம் நற்குணங்கள் சிலதெல்லாம் கெட்ட குணங்கள் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. இந்த வெரி என்கேஜிங் என்டர்டெய்னிங் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஆல்சோ ரியலி லைக் தட் இது ஒரு பெரிய ஹீரோயிசம் பேசுது இந்த ஃபில்ம், ஒரு தனி மனித ஹீரோயிசம் பேசுது. பட் அதை பேசிக்கிட்டே அதை உடைக்குது. இன்னும் அதை ப்ரைஸ் பண்ணலை. இது வந்து இவன் பாருங்க, இவன் தான் ஹீரோ, எல்லாரும் அவன் காலடியில் விழுங்க, அவன் வந்து உங்களை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு மனநிலையை அது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே அதை எதிர்க்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நோலன் பேட்மேன் ட்ரிலஜியில் தான் ரெகுலராக நம்ம பார்த்த ஞாபகம் உண்டு. இவன் சூப்பர் ஹீரோ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹீரோ அவசியமா, இவன் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை டார்க் நைட்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஊர் இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு கேட்ட ஹீரோன்ற ஒரு ஆளே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை இருக்குல்ல. ஸோ மெனி ஆஃப் தோஸ் ஸ்பேசஸ் அந்த படம் ரொம்ப ஒரு என்கேஜிங் என்டர்டெய்னிங் ஃபிலிம் கொடுத்துக்கிட்டே பேசினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. போன ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், லைக் லாஸ்ட் வீடியோ தட் வி போஸ்டட். அது வந்து என்னென்னா அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் மெயின்லி தமிழ் சினிமான்னு தான் நம்ம டாபிக் வச்சோம். ஆனால் ஸோ வாட் வி டிட் வாஸ் வி டுக் ஆடியன்ஸ் மெம்பர்ஸோட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அதுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணோம் வித் another panelist மாதிரி. அதில் ஒரு ஒப்பீனியன் என்ன வந்ததுன்னா, தமிழ் சினிமா இஸ் ப்ரோக்ரெஸிங் பேக்வர்ட்ஸ் டு பிகம் தெலுங்கு சினிமான்னு. ரைட், அது வந்து தி அதர் பேனலிஸ்ட் ஹேட் ஹிஸ் தாட்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அது பேக்வர்ட் தான். ஏன்னா வீரசிம்மா ரெட்டி அந்த மாதிரி படம்லாம் இருக்குது, அதில் வந்து ஹீரோ வர்ஷிப் வந்து அதோட உச்சகட்டம், மசாலானா அவ்வளோ மசாலா. அண்ட் மோஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருக்குது. அவருக்கு என்னென்னா ரசனை மேலே யாரோட டேஸ்ட்டையும் he doesn't want to judge, but he's like டேஸ்ட் அப்படி தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து I disagree to that. See, everyone is entitled to their own opinion. எனக்கு வந்து என்னென்னா தெலுங்கு ஃபிலிம்ஸில் ஓகே அந்த மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் தான். மோஸ்ட் வெளில வர படங்கள்லாம் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் இதில் வீரசிம்மா ரெட்டி இஸ் நாட் தி ஒன்லி ஃபிலிம். அந்த மாதிரி இன்னும் ஃபிலிம்ஸ் இருக்குது. சேகர் கமலாவோட சில ஃபிலிம்ஸ் இருக்குது, ஆல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், பட் they are also progressive films. They are not at least most of the work that I've seen. Saripodha Sanivaram is an excellent example in which heroism mattum illa, it just ulta fights Telugu commercial cinema oda all the tropes and everything. Right, it turns into பாருங்களே அவனுடைய கேரக்டர், அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட கேரக்டர். நான் இப்போ இந்த கோவத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஆரம்பிக்கிறான். சரி, சனிக்கிழமை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேங்கிறான். அப்புறம் என்னை சார்ந்தவங்களுக்காக நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஒவ்வொரு லெவல்லையும் அவன் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே இப்போ என்ன சார்ந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணால் அந்த இடத்துல நான் ஒரு கேவலமானவனாக தான் இருக்கேன். இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கு நான் எப்படி பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு யோசிக்கிறான். அப்புறம் இது தேவையா அப்படின்னு யோசிக்கிறான். இட்ஸ் அண்ட் நம்ம மசாலான்ற ஒரு விஷயத்த நம்ம கேவலப்படுத்த தேவையில்லை. நிறைய பேர் அப்படி பார்க்குறாங்க. ஆனால்
அதான் சொல்றேன், அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ அது அழகா பண்ணும்போது இல்ல, அது உங்களுக்கு ஒரு தியேட்டர்ல கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து, இப்போ இந்த படத்துல ஆரம்பத்துல அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஒரு கேலண்டர் எல்லாம் போட்டு அவனை ட்ரெயின் பண்ணுவாங்க, அந்த வால்ல இது பண்ண வால்ல போட்டு. வாட் an ஐடியா! அது இவங்க எக்ஸிக்யூட் பண்ண மழை பெய்யும் போது அப்படியே அது எல்லாம் டேஸும் இது வரும், சாட்டர்டே மட்டும் தனியா பியூட்டிஃபுல் இடம். அது ஒரு பயங்கரமான மசாலா மொமெண்ட் தானே, அது ஒரு மாஸ் மொமெண்ட் தானே. பட் தேங்க்ஃபுல்லி யூஸ்வலாக காமெண்ட்ஸில் எப்படின்னா ஒன் வேர்டில் ஏதாச்சும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு அப்படியே டிஸ்டன்ஸ் பண்ணிடுவாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்லி வாட் ஐ லைக் வாஸ் தட் நிறைய பேர் தெலுங்கு ஆடியன்ஸ் அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிட்டே இருந்தது காமெண்ட்ஸில். யாரோ சம்மன் ஸ்டார்டட் சேயிங் சம்திங், அதுக்கு ரிப்ளை, அதுவும் லாங் ரிப்ளை. இப்படி மட்டும் பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஃபிலிம்ஸும் இருக்குது, இதுவும் வந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ வேஸ் ஃபார் தட். இந்த மாதிரி எல்லா காமெண்ட்ஸும் இருந்தால் சூப்பராக இருக்கும். பட் அது ஒரு பெரிய ப்ளஷர் இல்லை உங்களுக்கு. நானும் யூடியூப் வீடியோஸ் போடுறேன், உங்களுக்கு தெரியும். அதில் இந்த காமெண்ட்ஸ் போய் பார்க்குறது ஒரு பெரிய, அவங்க ஒரு ஆரோக்கியமாக ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்லை, அதுலேருந்து நம்மளே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும், புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ். சில விஷயங்கள்லாம் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயம்லாம் அவங்க வந்து ஆமாம் ஃபேர் எனஃப், ஐ மீன் திஸ் இஸ் a great point அப்படின்னு தோணும். பட் யா என்னோட வந்து ரொம்ப ஒரு அன்பாப்புலர் பிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ voted for கல்கி. I really enjoyed the film. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய எலிவேஷன் ஷாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்ம ஊர்ல ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண படம். எக்ஸப்ட் ஃபார் தட் பிரபாஸ் அண்ட் திஷா பாட்னியோட அந்த டான்ஸ் பிட் தவிர மற்றதெல்லாம் எனக்கு டெஃபினட் அச்சீவ்மெண்ட் விஷுவலி. அதாவது ஒரு இந்தியன் ஃபிலிம், தெலுங்கு தமிழ் எல்லாத்தையும் இருக்கிற ஒரு இந்தியன் ஃபிலிம் இந்த மாதிரி இருக்கக்கூடும் அப்படின்றதே நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த படம் பார்த்த பிறகு வெளில வரக்கூடிய யாராவது பட்டிங் டைரக்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா தே வில் திங்க், இனிமேல் நான் என்னுடைய இமேஜினேஷனை கட்டுப்படுத்திக்கவே தேவையில்லை, நான் எதை பற்றி வேணால் யோசிக்கலாம், எதை வேணால் நான் படம் ஆக்கலாம். அஃப்கோர்ஸ் ஒரு பட்ஜெட் வேணும், பட் ஐம் சேயிங் ஏர்லியர் நீங்கள் என்ன பட்ஜெட் இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரிலாம் வராது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை ஒன்று வந்துச்சுல. மிஸ்டர் நாகேஸ்வரன் ஹேஸ் நவ் ஷோன் தட் நீங்கள் என்ன ஹாலிவுட்ல தான் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, we can create those visuals here. well executed also. இனியும் எந்த தப்பும் பண்ணாம புதுசா ஒன்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி it was கொஞ்சம் கூட சீப்பா எதுவுமே கம்மியா தெரியல. it was on par. okay, you can say that Dune மாதிரி இருக்கு, Star Wars மாதிரி இருக்கு, அந்த அப்பலாம் இன்ஸ்பயர்ட் இருந்தா that's okay. no ஒரு it's a very big step. and அதுவும் அவங்களோட மார்க்கெட்டிங் மெட்டீரியல்லாம் they showed how they made that car, புஜ்ஜி எப்படி பண்ணியிருந்தாங்க, வெப்பன்ஸ் எப்படி பண்ணியிருந்தாங்க, all that was like really interesting. that and எனக்கு வந்து பாப்புலர் ஒப்பீனியன் தான் ஆவேஷம். of course there's a reason why it's popular opinion. Popular opinion, that's nothing much to add to it, but one of the best theater moments I've had, easily, very well done. and Fafa is just such a we thought he can't do anything new, after a point, and every film அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனா திருப்பி உடைச்சிட்டே இருக்கு. What an entertaining man child. So best non-Tamil film, the audience has voted for second place. Another favorite of mine, Premalu. Okay. And number one, Avesham, of course. Very, very obvious. So no one wins, but I think உங்களுடைய சாய்ஸஸும் ஆடியன்ஸ் சாய்ஸும் சொல்லி gift கொடுத்துட்டீங்கன்னா நிறைய gift கிடைக்கும். Best Entertainer of the Year and the nominees are Goat, Kangua, Indian 2, Blue Star, Labbar Pandu, Betayan. என்னுடைய பெஸ்ட் இந்த இதில் இந்தியன் 2 ஐ திங்க். ஐம் ஜோக்கிங் ஆப்வியஸ்லி. இல்லை இந்த இடத்துல லப்பர் பந்து அதில், ஏன்னா நான் பெருசாக மென்ஷன் பண்ணலை இன்னைக்கு, நிறைய அன்பு அது கிடைச்சிருக்கிறதுனால. பட் ஓ மை காட், த குட்டி திங்ஸ் தட் இட் டஸ் ரைட். ரெண்டு ஆண்களுடைய ஈகோ பிரச்சனைக்குள்ள நான் விமனையும் நான் ஆத்தென்டிக்காக காட்ட முடியும், பவர்ஃபுல்லாக காட்ட முடியும். இப்போ ஸ்வசிகா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரமும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம்ல. லைக் ஈவன் சின்ன மூமெண்ட்ஸ், குட்டி வரிகள், த டயலாக் ரைட்டிங் வாஸ் ரியலி குட் இன் த ஃபிலிம். I voted for GOAT, GOAT. So yeah, like I didn't have to think much. Best film of the year? Entertainer. Oh sorry, best entertainer of the year. Best entertainer of the year. I was like very entertaining. Vijay படம் அதுனாலே வெயிட்டிங், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்கு. I will say Blue Star. I won't say it's the best entertainer of the year, but I missed talking about it. அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் சென்னை 28 பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. லப்பர் பந்து லைட் தான் ஆக்சுவலி, இது லப்பர் பந்து முன்னாடி வந்ததுல. அண்ட் எனக்கு இது பற்றியும் ஏன் அவ்வளோ பேர் பேசலான்னு தெரியல. ஐ மீன் வாசன்ட் செலிப்ரேட்டட். ஐ ரியலி என்ஜாய்ட் த ஃபிலிம். செகண்ட் ஹாஃப் அந்த கிரிக்கெட் மேட்சஸ், அந்த ஒரு ராம்போன்னு ஒரு கேரக்டர் இருப்பான், அதெல்லாம் பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. அண்ட் ஒரு புது டெரெயின், லைக் இன்ட்ரடியூசிங் அரக்கோணம். லைக் ஐ டென்ட் நோ தட் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அண்ட் அந்த கேரக்டர்ஸ்லாம்
புதுசாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. கீர்த்தி பாண்டியன் ஆல்சோ அவங்களோட அந்த கிரிக்கெட் விளையாடுற சீன் probably one of the best love scenes in this year. And she felt very natural. Correct. Like there was absolutely nothing fake. Maybe சில பேர் வந்து வாய்ஸ்லாம் கொஞ்சம் ஏன் சுற்றிட்டே இருக்கா, சும்மா இரிட்டேட்டிங்காக இருக்குது வாய்ஸ், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல, ஓல்டனாக இல்லை. பட் ஃபார் மீ இஸ் ப்ளூ ஸ்டார். நீங்கள் சொன்னது வந்து லபர் பந்து ஆஃப்கோர்ஸ். This time gift confirm. இது வந்து மோஸ்ட்லி கன்ஃபார்ம். அவ்வளோ தேர் இஸ் நாட் மச் டு டிபேட். பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் பை அ பிக் மார்ஜின், லபர் பந்து. Absolutely agree. And second is goat தான். இது பார்த்து தான் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. Cool. Safa Sultana, congrats. And with that we end the Fully Filmy Kollywood Awards 2024. But before we go, just one last simple question. One film you are looking forward to in 2025 and one film that is going to be the dark horse of 2025. It both can be same also. That's completely fine. லுக்கிங் ஃபார்வர்ட் டு எல்லார் போலவும் நானும் ஒரு 2 ஜாம்பவான்கள் மறுபடியும் ஒன்று சேருவதை, அது என்ன எப்படி இருக்கும் அந்த படம் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுது. பட் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் நான் மைண்டில் வச்சுக்காம அது வரும்போது அது என்ன வேணா இருக்கட்டும், அது என்னவா இருக்குன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். நாயகன் ஹேங் ஓவர்லலாம் பார்க்க தேவையில்லை. அவங்களுடைய லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு பேகேஜை வச்சுக்கிட்டு வெறி ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தக் லைஃப் ஆப்வியஸ்லி. Same. Yeah. And dark horse? I want to go with Mr. Dhanush இயக்கி இருக்கிற படங்கள். அடுத்த வருஷம் 2 வருது if I'm not wrong. ஏன்னா அவருடைய இயக்குனராக அவருடைய வாய்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. It's been such a joy, such a pleasant surprise to see him create his own voice as a filmmaker. முதல் படத்தில் பண்ண பவர் பாண்டியோட ஜான்ரு என்னவாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் ராயனில் நான் என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் நான் வந்து உட்காடுறேன். அண்ட் இந்த 2 படங்கள்லையுமே தான் நடிச்சிருந்தாலும் கூட தன்னை பிரதானப்படுத்திக்காமல் படம் எடுக்க முடியுது அவரால். This isn't about him at all. Ryan is not just about him, it's about this family, so many other characters. He is one of many. So எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. There are incredible visual moments in Ryan, use of music. Power Pandi, again I felt the same. I was so heartwarmed by that film. So I think we have a great director among us. That many people probably அதை இன்னும் உணர்ந்துட்டாங்களான்னு தெரியல. பட் பெருசாக இன்னும் அதை கவனிக்க ஆரம்பிக்கலையோன்னு எனக்கு தோணுது இந்த 2 படங்கள். But the thing is, Dhanush as director சொன்னாலே there is a minimum guarantee. Like how Vijay's films are beyond reviews. Okay. அந்த மாதிரி வந்து பட் நான் இது வெறும் அவர் நடிக்கிறான்றதுக்காக மட்டும் நான் பார்க்கல. இல்ல டைரக்ஷன் நான் சொல்றேன். Yeah, okay. Because first time பவர் பாண்டி டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு எக்ஸைட்மென்ட் வரும்ல. இப்போ the thing is, if you say Dhanush is making a film not with himself, ana complete newcomers na, compare that with another film. You know what I love about both these films? He has something to say. This isn't just a man saying, yeah, நான் என்னால் படம் எடுக்க முடியும், சூழல் எனக்கு அமைஞ்சிருக்கு, அதனால் நான் பாட்டுக்கு ஒன்று அப்படியே சும்மா ஃபிகர் அவுட் பண்ணி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். ஆர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தமிழ் சினிமாவில் எது வெற்றியை காணும்னு எனக்கு தெரியும், அதனால நான் அது போலவே ஒரு படத்தை நான் எடுக்கிறேன். இல்லவே இல்லை. இது ரெண்டுமே சச் ட்ராமாட்டிக்லி டிஃப்ரெண்ட் ஃபில்ம்ஸ். பேசக்கூடிய கருத்துக்களும் இது சொல்லக்கூடிய ஒரு பெரிய கதை ஃபோக்கஸ் இருக்குது. ஆனால் இந்த கதை ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது. முதல் படத்தில் ஒரு வயசான டைமில் அதனுடைய லெவலில் இருக்கக்கூடிய அழகு என்ன அப்படின்னு பேசுறது, ஒரு வயசானவங்க குடும்பத்தில் எப்படி பொருந்துறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுற ஒரு விஷயம். இந்த ஃபில்ம் வந்து உங்கள் ரத்தத்திலேயே வெறி ஊர் இருந்தால் ஒரு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள அவங்க எந்த ஊருக்கு போனாலும் சந்தோஷமாக அவங்களால இருக்க முடியுமா, அந்த ஊரில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும். எனக்கு ஏதோ நாவலில் ஒரு எபிசோட் ஒரு சாப்டர் படித்த மாதிரி இருந்தது ராயன் கூட. ஸோ கிரேட் வேல்யூ டு ஹிம் அஸ் அ ஃபில்ம் மேக்கர். அவர் நடிக்க படங்கள்லாம் அவருடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்து பார்ப்பாங்க. அவர் இயக்கக்கூடிய படங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய இப்போ எதிர்பார்ப்பு உண்டு. ஐ வுட் லவ் டு see what else he's gonna cook. I am looking forward to One Last Time. Of course. எனக்கு இன்ஃபேக்ட் டைட்டில்லேருந்து அது என்ன டைட்டிலாக இருக்கும்லேருந்து ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கேன். எனக்கு லாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் ஆஃப் விஜய்ஸ் எனக்கு பர்சனலாக ஒரு விஜய் ஃபேனாக எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ இந்த படத்தோட though I personally don't want this to be his best last entertainment எடுத்துட்டு yeah, because that's for the film முட்டு கொடுத்து தான் ஆகணும். Okay, but yeah, personally I don't want this to be his last, but it is what it is. So some excited, I am looking forward to it. And dark horse na I would say Kanta, because
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் based on a true story murder mystery. I'm really excited to see how the film is going to be. எனக்கு வந்து தக் லைஃப் தான் நீங்கள் சொன்ன சேம் ரீசன் தான். அதனாலே ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைப் மை செல்ஃப் ஃபர்தர். இல்லை அதனாலேயே எனக்கு தக் லைஃப் சொல்ல வேணாம்னே தோணுது. அது வரும்போது வரட்டும், அது வரலன்னே நம்ம நினச்சிப்போம். அண்ட் டார்க் ஹார்ஸ் வந்து இது இப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ டார்க் ஹார்ஸ், பட் ஐ திங்க் Surya as an actor itself is going to be the dark horse of 2025. Nice. Because and I'm talking about retro, by the way. RJ Balaji, of course, a new interesting collaboration, but retro and the teaser பார்க்கும்போதே you get like this feel that we are going back to ஒரு early 2000 Surya. ஒரு 2010 அப்புறம் his career ஒரு வேறு ட்ரெஜெக்டரியில் போயிடுச்சு. அண்ட் பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் எவ்ரி ஆக்டருக்கு ஒரு லெவல் அப் பண்ணணும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்கேல் வந்து பெருசாகிட்டே இருக்கணும். அது வந்து டிஃப்ரெண்ட் கொலாபரேஷன்ஸ்லாம் பண்ணாங்க. சிலது ஒர்க் அவுட் ஆச்சு. மோஸ்ட்லி நிறைய விஷயம் எனக்கு பர்சனலி ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் ஐ திங்க் ஃபார் ஹிம் ஆல்சோ, லைக் சம் பீப்புள் ஆர் சேயிங் த லாஸ்ட் பிக் ஹிட் ஆஃப் லைக் தியேட்ரிக்கல் ஹிட் வாஸ் சிங்கம் 2, சிங்கம் 3. அண்ட் ஐ எம் சீயிங் தட் பேக் அகேன் இன் ரெட்ரோ. அந்த டீசர் பார்க்கும்போது அதான் தெரியுது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து லைக் சொல்லவே தேவையில்ல. He's made some of our best films. He's always trying to do something new, even if it's like great filmmaker, original voice. Can make us Raghava Lawrence நம்ம டைப் காஸ்ட் பண்ணாலும் அதுல இருந்து நீங்க என்ன வேணா உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பட் லுக் அட் வாட் ஐ கேன் டூ வித் ஹிம்னு காமிச்ச ஒரு ஃபிலிம். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஒர்க் எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆன ஒரு ஃபிலிம். ஐ லவ் இட். லைக் ஐ லவ் ஹிஸ் ஒர்க். அதில் 1-2 ஃபிலிம்ஸ் அப்படி இப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வாய்ஸ்ன்றதுல உங்களுக்கு மர்க்யூரி ஆக்சுவலி ஒர்க் ஃபார் மீ. ஓகே, ஐ லைக் மர்க்யூரி. பட் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஜஸ்ட் லைக் நம்ம தனுஷ் ஏர்லி ஸ்பேசஸில் இஸ் ட்ரைங் டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ்ன்னு சொன்னால ஃபில்ம் மேக்கிங்கில். திஸ் மேன் இஸ் நவ் அ மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் கிராஃப்ட். அண்ட் அடுத்தது வந்து இதுக்கப்புறம் ஒரு லிஸ்டிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். த ஃபில்ம்ஸ் தட் we are most excited for in 2025. அந்த வீடியோவில் எஸ்பெஷலி ரெட்ரோ பற்றி கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பேன். அது போய் பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. பட் ஃபார் நவ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சுதீர் ஃபார் டேக்கிங் அவுட் யோர் டைம். எல்லாரும் ப்ளீஸ் சுதீரோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஆஃப்டர் எவ்ரி ஃபிலிம் தட் கம்ஸ் அவுட் அவரோட ட்வீட்ஸ் போய் படிங்க. அந்த ட்வீட்ஸ் இல்லை, ட்விட்டர் த்ரெட், லைக் ட்வீட் த்ரெட் போய் படிங்க. மினி எஸ்ஏ மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கன்னா இது ஒரு லைனில் சொல்லேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட் டேக் சம் 10-15 minutes if you can spend time on that, because படம் உங்களுக்கு வந்து சப்போஸ் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், அது ஒரு குப்பை படமாக இருந்தாலும் அதில் வந்து சில விஷயம் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதை பற்றி நிறைய பேர் அவ்வளோ பேச மாட்டாங்க. பட் ஹீ டாக்ஸ் அபவுட் இன் லைக் வெரி மச் டீட்டெயில். அண்ட் அது படிக்கும் போது ஓகே இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா அந்த மாதிரி ஃபீல் ஆகும், ஈவன் இஃப் யூ ஹேட் தட் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் எவ்ரிதிங் தட் யூ டூயிங் ஃபார் மூவிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். பிஃபோர் யூ கோ, லாஸ்ட் திங், இது ஒரு ஃபுல்லி ஃபில்மி ட்ரெடிஷன் ஆஃப் ஆல்வேஸ் கிவிங் அ லிட்டில் சம்திங் ஃப்ரம் ஃபுல்லி ஃபில்மி டு anyone who collaborates with us. So நீங்கள் என்னை பற்றி சொன்னதுனால நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் எனக்கு வந்து ஐ என்ஜாய் யுவர் வாய்ஸ். ஐ என்ஜாய் the energy that you bring to the space. I think you're a very important voice for sure. And agree, disagree, அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டாலும் கூட I can tell the passion with which you do all of this. So adinaliye when you said, hey, do you want to be part of, and I enjoy the designs of the shirts, posters, all of that work that you do as well. So when you asked me, hey, do you want to do this, I was like, I had no doubts. Of course I want to do it. Thank you, Sudhir, once again. This is little something from Fully Filmy. Thank you. Last request, a small song. Time for some பாட்டு கச்சேரி. Interesting. இதை நான் எதிர்பார்க்கல, கடைசி மொமெண்ட்டுக்கு வச்சிருப்பீங்க. நான் சரி ஓகே வரட்டுமா அந்த சரி நான் லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஷோர். கரியோகே ஏதாச்சும் ட்ராக் வேணுமா இல்லை அப்படியே போகலாமா? அக்கப்பலா அண்ட் அக்கப்பலாவே போயிடலாம். அப்போ தான் ஸ்ருதி சேராத பிரச்சனைலாம் தெரியாது. பேக்ரவுண்ட் சுட்டாமலே சுட்டாமலே அதாவது இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நானும் ஏதோ பயங்கர ஸ்போர்ட்டிவ் மூடில் எனக்கு ஏதோ இருக்கேன். ஏதோ மூஞ்சிலாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு பிரசன்டிங் கதரல்ஸ் என்ன வச்சு காமெடி பண்ணலன்ற மாதிரி. ஓகே ஷூர், போலாம். லெட்ஸ் கோ. என் வழியெல்லாம் கனவாய் நின்றாய் உறவே
ஏன் வலியெல்லாம் நூறாய் தந்தாய் உயிரே, நீ காற்றாய் என்னை தீண்டாய் இறகாய் மிதந்தேன், நீ கனலாய் ஒரு மாற முழுதாய் எரிந்தேன், விடை நான் புரியாமல் திணறுகிறேன், விலகாமல் விலகுகிறேன், புதிரானாய் சிதறுகிறேன் தினம் தினமே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. ட்ரெயின்லாம் எடுத்துருக்கீங்களா இல்லை 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 பாத்ரூம் சிங்கர் தானே? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இன்னும் நல்லாவே வரும்.